விழாவிற்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சிறப்பு சொற்பொழிவாளர்களே, எனக்கு முன்னே அமர்ந்திருக்கின்ற நெஞ்சுக்கு நெருக்கமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக என்னுடைய அன்பு கலந்த பசுமை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நமது சகோதரர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய வீட்டுக்கொரு மருத்துவர் என்ற நூலை வெளியிடுகின்ற இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக அவர்களுக்கு தனிப்பட நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எங்கே போனாலும் அங்கிருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு போயிடுவேன். இந்த மேடையில் கூட அது மாதிரி அவர்களோட பேசுனதுலேருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இருக்கு, செய்திகள் இருக்கு. ஆனால் இந்த விழாவுக்கு வருவதற்காக வீட்டிலேருந்து புறப்பட்டேன் இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் உமர் ஃபாரூக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆகையினால உமர் ஃபாரூக் அவர்களை தனிப்பட மறுபடியும் நான் பாராட்டவும் புகழவும் வேண்டி. வயதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள், நான் வயதை பற்றியெல்லாம் குறிப்பிடலை. அந்த வேப்பை பற்றி எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொன்னாரு, மீரா சொன்னாரு. நம்ம வேம்பு இதுல நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு ஜெர்மன்காரன் காப்புரிமை வாங்கிய போது அது ஜெர்மனியில போய் வாதாடி, இல்லை அது எங்களுடைய சொத்து, வேம்பு மட்டும் எங்களுடைய சொத்து இல்லை, வேம்பு குறித்த எங்களுடைய அறிவெல்லாம் எங்களுடைய சொத்து அப்படின்னு மீட்டிட்டு வந்தோம். அப்போ அங்க என்ன வழக்கு நடந்ததுன்னா அதுக்கு பேர் காப்புரிமைன்னு சொல்றோம், ஆங்கிலத்துல பேட்டன் ரைட்னு சொல்றோம். வேப்ப முட்டையை நசுக்கி அதை சார் எடுத்து அதை செடி மேல தெளிச்சா அது எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்துதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அந்த கம்பெனிக்காரன் சொல்றோம். தமிழர்கள் யார் வந்தாலும் எதெல்லாம் மாறி கொடுக்கறதுக்கு என்னைக்குமே தயாரா இருந்திருக்காங்க, தயங்கினதே கிடையாது. யாருனாலும் அதை உபயோகிச்சுக்கலாம். ஆனா காப்புரிமைங்கிறது என்ன சொல்லுதுன்னா அதை அவர் மட்டும்தான் உபயோகிக்கணும். வேறு யாரும் உபயோகிச்சா அவருக்கு கப்பம் கட்டணும், ராயல்ட்டி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் காப்புரிமை. அதை என்ன சொல்றான்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு சொல்றோம். தனி ஒருவனுடைய அறிவியல் சொத்துன்னு சொல்றோம். காலங்காலத்துக்கும் சமுதாயத்தினுடைய பொச்சொட்டா இருந்ததை பெரிய பெரிய கம்பெனிகள் தங்களுடைய தனிச்சொட்டாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த மருத்துவம் இருக்குது, மிக 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 லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலான இந்த மருத்துவம் இருக்குது. இந்த மருத்துவத்தை நாட்டு மக்களுக்கெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் வாரி வழங்குறேன்னு சொல்லி வந்திருக்கிறார் பாருங்க உமர் ஃபாரூக். அதைத்தான் நம்ம பாராட்ட கடன்பட்டிருக்கிறாங்க. ஆகினால அங்கிருந்து வரும்போதே என்ன சொன்னேன், உமர் ஃபாரூக்க நம்ம பாராட்டணுங்கிறதுக்காக கையில ஒரு சால்வையோட வந்திருக்கிறேன். அதனால உமர் இந்த மரியாதையை ஏற்றுக்கணும். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு எதுக்கு நம்மாழ்வாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன். நம்மாழ்வார் செஞ்சிருக்கிற வேலைக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. இதையும் முன்னாடியே மீரா அவர்கள் குறிப்பிட்டார். ஆகையினால்தான் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த புத்தகத்துக்கு உடலின் மொழி என்ற புத்தகத்துக்கு முன்னுரை எழுதின முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஒரு வரியை சொன்னார். அண்மையில் படித்த புத்தகத்துல என்னை மிகவும் கவர்ந்த புத்தகம், என்னை ஆக்கிரமித்துக் கொண்ட புத்தகம், என்னுடன் உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்திய புத்தகம் என்று அவர் சொன்னார். அதே பாதிப்பை நானும் உணர்ந்தேன். அதனால்தான் சொன்னேன், வீட்டை விட்டு புறப்படும் போதே நான் பல நடந்து வந்திருக்கிறேன். நான் நீண்ட காலமா தேடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த புத்தகத்து வாயிலாக கிடைச்சிருச்சு. ஆனால் உடனடியாக நான் செயலுக்குள்ள தாவ வேண்டிய காலகட்டத்தில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, கடம்பூர்ல நம்ம திண்டுக்கல்
திருச்சி சாலையில மையப்பட்டின்னு இருக்கு அல்லது ஐயலூர்னு இருக்கு. அங்க இருந்து 20 கிலோமீட்டர் உள்ள போனா கடவுள். அங்க ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியிருக்கோம். 20 ஆண்டுகளா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்படி போட்டிருந்த நிலத்துல அதுல தெருவில் கிடந்த குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் உள்ள போட்டு அதுல ஒரே ஒரு பருவத்துல அதுல செடிகளை வளர்த்து காட்டியிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு. அப்ப நான் என்ன சொல்லி கொண்டு வர்றேன்னாக்கா, விவசாயத்துல கழிவுகள்னு உலகத்துல எதுவும் கிடையாது. இப்ப இந்த புத்தகமும் அதான் சொல்லுது, கழிவுகளை சொல்லி எங்களை எல்லாம் பயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுது புத்தகம் சொல்லுது. இன்னைக்கு மிக அதிகமா செலவழிக்கப்படுறது எதுக்காக செலவழிக்கப்படுதுன்னா கல்விக்காக செலவழிக்கப்படுது. மிக அதிகமா செலவழிக்கப்படுது எதுக்காகப்படுதுன்னா மருத்துவத்துக்காக செலவழிக்கப்படுது. அரசாங்கம் நம்மளுடைய வரி வாங்கி இந்த வரியை செலவழிக்கிறது. மிக அதிகமா செலவழிக்கிறது வேளாண் துறைக்கு செலவழிக்கிறது. வேளாண் துறைக்கு சென்ற ஆண்டுல மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 1,14,000 கோடி ரூபாயை ரசாயன உரத்துக்கான மானியமா கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த ரசாயனமும் தேவையில்லைன்னு உலகத்துல நிரூபிச்சது 1975 நிரூபிச்சாச்சு. 1975 எந்த ரசாயனம் இல்லாம பூமி விளையுதுங்கிறத அந்த ஜப்பான்காரர் மசானோபு ஃபுகுவோகா நிரூபிக்கிட்டு போயிட்டார். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்னா 25/9/34 வருஷத்துக்கு பிறகு 1,14,000 கோடி ரூபாய் உரமானியமா மட்டுமே பயன்படுத்துறோம், செலவழிக்கிறோம். இதை போல 3 மடங்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் செலவழிக்கலாம். இந்த விளைஞ்சு வந்ததை சாப்பிட்டவர்கள் நோய்க்காக தீர்த்துக்கிறதுக்காக ஏற்பட்ட கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சுட்டு இருக்கிறான். இந்த நாடு ஏழைகள் நிறைந்த நாடு, நாமளும் எழுதுறோம். ஏழை நாடுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த அமெரிக்காக்காரருக்கு பேர் சுட்டி வச்சிருக்கான், வளரும் நாடு வேலை சுட்டி வச்சு. நம் நண்பர் தான் சொன்னாரு, இது வளரும் நாடு இல்லை, பிச்சைக்கார நாடு. அந்த வெளிநாட்டுக்காரன் போடுறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிற நிலையில் இந்த நாடு இருக்கு. ஆகையினால நம்முடைய உடல் நலத்தையும் நம்ம பூமி நலத்தையும் காப்பாற்றாமல், நான் முன்னாடியே ஒரு இயற்கை மருத்துவரை சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. 1993 என்ன தேடிட்டு வந்தார் புதுக்கோட்டை. அங்க ஒரு இயற்கை வேளாண் பண்ணையை உருவாக்கிட்டு இருந்தார். என்னோட இருந்த 2 நாள் இருந்தவர் என்ன ஒண்ணும் கேட்காமலே புறப்பட்டார். என்ன புறப்படுறீங்கன்னு கேட்டேன். இல்ல தெரிஞ்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன், நிலத்தை எப்படி இருக்க வழியில மாத்தறேன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்தேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் புறப்படுறேன்னு சொன்னார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னார். அவர் சொன்னாரு, நான் மருந்தில்லா மருத்துவத்தை பத்தி பேசுறேன், நீங்க உடவில்லா விவசாயத்தை பத்தி பேசுறீங்க, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமும் அவர் இடத்த மாற்றி கொடுக்கறதுக்காக திரும்ப திரும்ப போகும்போது நிறைய செய்திகளை நான் உள்வாங்கினேன். என்ன செய்யறாங்க இந்த புத்தகத்துல கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் நோயாளிகளா இருந்தவர்கள் மருத்துவர்களா மாறி இருக்காங்க. நோயாளிகள் நிலையில நிறைய ஆங்கில மருத்துவர்களை அணுகி அதனால செலவுகளையும் நோயையும் அனுபவிச்சு 10-12 ஆண்டுகள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் இந்த தொடு மருத்துவத்துல அவர்கள் நோய் குணமாகி அதுக்கப்புறம் பார்த்தாங்க அவர்கள் மருத்துவர்களாக மாறிட்டாங்க. இதே நிலையை அங்க பார்த்தேன். பல பெரிய பெரிய ஆஸ்பத்திரி பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் போனவர்கள் கடைசி அந்த எளிய மனிதர்கிட்ட நிற்பாங்க. நின்றுட்டு சொல்லுவாங்க, உங்களை தெய்வம் மாதிரி நினைச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்லுவாரு, நான் தெய்வம் இல்லை, நான் மனுஷன் சொல்லுவார். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பணத்தெல்லாம் அங்க கொடுத்துட்டு வந்துட்டாங்க, தெய்வம் ஒன்று தான் காசு கொடுக்க வேண்டியதில்லை, ஆகினால உங்களை தெய்வம்னு நினைச்சு வந்தேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. இவரு என்ன பண்றாரு, நான் மனுஷன் தான், தெய்வம் இல்லை, படுத்துக்கோ, இந்த கட்டில படுத்துக்கோ, அப்பப்ப சொல்றதை செய்யி, கொடுக்கறத தின்னுக்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்படி ஒரு 10-15 நாள்ல குணமாவாங்க. குணமானவருக்கு வீட்டுக்கு போற நேரத்துல சொல்லுவாரு, இனி ஒரு தடவை உனக்கு வேதனை வந்தா இங்க வரக்கூடாது, வீட்டுல இருந்துட்டு தொலைபேசியில தொடக்கணும்னா தொலைபேசியில சொல்லுவேன் என்ன செய்யணும்னு. அப்போ இயற்கைங்கிறது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க, இயற்கை தவறு செய்வதே இல்லை. இந்த புத்தகத்துல திரும்ப திரும்ப சொல்லப்படுற அந்த ஒரு வரிங்கிறத நம்ம எல்லாரும் மண்டையில வச்சுக்கணும். இயற்கை தவறு செய்வதே இல்லை. 2வது அதிகமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, உடல் எந்த நிலையிலும் தன்னுடைய கடமையை செய்ய தவறுவதில்லை. இந்த உடல் அம்மாவோட கர்ப்பப்பையிலிருந்து வெளியில வருது. வெளியில வரும்போதே அது எல்லாருமே அது உள்ள அடைச்சி வச்சுக்கிட்டு வெளியில வருது.
ஆகையினால இந்த உடலுக்கு தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வதுன்னு தெரியும். நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உடலுடைய தன்போக்கில் உடலை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டியது ஒண்ணுதான். அது அந்த புத்தகத்துல மேலும் மேலும் வலியுறுத்தப்படுகிறது. இதுதான் இயற்கையிலேயும் சொல்லணும். நாம என்ன பண்ணோம்னா, இயற்கை விவசாயம்னு பல பேர் சொல்லும் போதே நாம திரும்ப திரும்ப சொல்றது இது இயற்கை விவசாயம் இல்லைங்க, இயற்கை வழி விவசாயம் சொல்றோம். ஏன்னா இயற்கை எப்போதும் விவசாயம் பண்ணுது. அவர் எப்படி அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியில வரும்போதே குழந்தைக்கு எல்லாம் தெரிஞ்சு வெளியில வருதுன்னு சொல்றாரோ, ஞானம் தெரிஞ்சு வருதுன்னு சொல்றாரோ உமருக்கு, அதே போலதான் நாங்க சொல்றோம். இயற்கை எல்லாவற்றையும் படைச்சிட்டு கடைசியா தான் மனுஷனை படைச்சது. மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கு வேண்டிய உணவெல்லாம் இந்த பூமியில இருந்தது. மனிதன் வந்தவர்கள்தான் தனக்கு இருக்க வேண்டிய எல்லா வசதிகளையும் அழிச்சு நம்முடைய நோய் நொடிக்க வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கிக்கிறான். இவன் நோய் வசதி நோயை உண்டு பண்ணிக்கிட்ட பிறகு இதை பயன்படுத்தி இவன் உடம்பிலிருந்து பணம் பண்றதுக்கு அங்க MBBS படிச்சுட்டு வந்திருக்கான், MS படிச்சு வந்திருக்கான். அதான் இதை பலரும் பல நேரத்திலையும் ஒப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த பில் முல்லிசன் ஒரு ஆஸ்திரேலிய பேராசிரியர், அவர் நிரந்தர வேளாண்மை பற்றி எழுதணும். ஏன் நிரந்தர வேளாண்மை பற்றி எழுதினான்னாக்க, வேளாண்மைங்கிறது என்றென்றைக்கும் இருக்கணும். மனிதர்கள் 2 காரியம் செஞ்சாதான் உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளம். ஒண்ணு மூக்கு வழியா காற்று உள்ள போயிட்டு வெளியில வரணும், இன்னொன்னு வாய் வழியா உணவு உள்ள போயிட்டு வெளியில வரணும். இதை தள்ளி போட முடியுமா? தள்ளி போட முடியாது. தள்ளி போட்ட செத்தீங்க. அதுலயும் என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த பொண்ணு அபயார் எழுதினா என்ன எழுதிருக்கா, ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய். தன்னுடைய வயிற்றை பார்த்து சொல்றான், என் வயிறே உன்னோட வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் அந்த உணவை தள்ளி போடுன்னா தள்ளி போட மாட்டேங்கிற, இருவேளைக்கு ஏழந்தால் ஏழாய். ஒரு இடத்துல நல்லா உபசரிக்கிறாங்க, என்னன்னாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, 2 வேளை சாப்பாட்டை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிற. ஒரு நாளும் என்னவோ அறியாய், என் கஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு இடத்துல இருக்கிறாள் இல்லை, நான் அழைச்சிக்கிட்டே இருக்கிறாள். நேரத்துல சாப்பிட முடியாது. இடுப்பை கூறி என் வயிறே உன்னோடு வாழ்தல் அருது. எப்ப பார்த்தாலும் எனக்கு துன்பம் தரைய வயிறே உன்னோடு வாழ்றது கஷ்டம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இது அபையார் சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நாம எல்லாரும் உணர்ந்தது. அப்ப கல்விங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, நாம உள்ளுக்குள்ள உணர்ந்ததை தூண்டி விட்டு ஆமா நீ நினைக்கிறது சரித்தான்னு சொல்லுது. அதே முறையத்தான் அவரு திரும்ப திரும்ப கையாள எழுத்துல நடை முழுதும் கையாள. இதே போல அவர் என்ன செய்யறாருன்னா, நிரந்தர வேளாண்மை எழுதின பில் முல்லிசன் ஒரு பழம்படி தலைவன்கிட்ட போய் கேட்கிறாரு மலையில, ஐயா நீ என்ன செய்யற, இந்த காட்டுல மலையில இருந்து உளுந்த இறதல எல்லாம் அந்த மாடு யானை கரடி சாணிகளோட சேர்ந்து மக்கி பொல பொலன்னு இருக்கு, குச்சியால ஒரு ஓட்டை போடுற, உன் மனைவி பின்னாடியே அது ஒரு விதையை போட்டு மொச்ச விதையை போட்டு கட்ட வெள்ளால ஒரு அமுக்கு அமுக்குறா, அடுத்த மலைக்கு அது முளைச்சு வளர்ந்து உங்களுக்கு காய் காய்க்குது, நீங்க பறிக்கிறீங்க. ஆனா கீழே ஒரு விவசாயி என்ன செய்யறாரு, ஒரு 1000 அடிக்கு பூமியை தொலைச்சு அதுல மின்சக்தியை கொடுத்து எந்திரத்தை பொருத்தி தண்ணிய மேல எடுத்து சுவிட்ச் ஆடுனா டொம டொம டொமன்னு தண்ணி கொட்டி ஓடுது. அதை பெருசா சட்டி கலப்பவனை போட்டு பூமியை பொல பொலன்னு பொழக்கிறான். அதுக்கு ரசாயன உரத்தெல்லாம் கொண்டாந்து கொட்டுறாரு, தலைச்சத்துங்கிறாரு, மணிச்சத்துங்கிறாரு, சாம்பல் சத்துங்கிறாரு. அப்புறம் இந்த கம்பெனிக்காரன் விதை வாங்கி அதை மேல எல்லாம் தூவுறாரு. நீ செய்யற விவசாயத்துக்கும் அந்த விவசாயத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்கிறான். அப்போ அவன் சொல்றான், அந்த தலைவன் சொல்றான், பழங்குடி தலைவன் சொல்றான், நான் இயற்கை என்ற தாயினுடைய மார்பிலிருந்து பால் குடிக்கிறேன், அங்க இருக்கிறவன் இயற்கை தாயினுடைய மார்பு கிழிச்சு ரத்தத்தை குடிக்கிறான்னு சொல்ற. நம்ம இயற்கையில இருந்து எவ்வளவு தூரம் விலகி போயிருக்கோங்கிறத ரொம்ப லேசா சொல்லலாம். அதாவது அந்த இயற்கை வழி வேளாண்மை, இயற்கை என்ன செய்யுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நாம இயற்கையை சேதப்பட மாட்டோம். இயற்கை மீண்டும் மீண்டும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. ஆனா எப்ப அவன் போர்வெல் போட்டு பூமிக்குள்ள தண்ணியை உறிஞ்சினானோ, எப்ப சட்டிக்கிழக்கை போட்டு பூமியை பொழந்தானோ, எப்ப ரசாயன உப்புகளை பூமியில போட்டு பூமியில இருக்கிற உயிரெல்லாம் கொண்டானோ, தன்னுடைய வாழ்க்கையை ஆதாரத்தையே அவன் அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதைத்தான் அலோபதி மருத்துவம் செய்கிறது. அந்த அலோபதி மருத்துவம் செய்யும் போது நாம ஏன் அதை ஏற்றுக்கிட்டோம்?
கூடங்கள் எல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா இயற்கைக்கு விரோதமான விஷயங்களை நம்ம மண்டையில விதைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா மிக அதிகமாக விஷயம் தெரிஞ்சவங்களை கூட இந்த வலையில சிக்கிடுறாங்க. அது அவன் சொல்லும் போது பில் மொலிசன் மறுபடியும் சொன்னான். பில் மொலிசன் என்ன சொன்னான், ஒரு மருத்துவக் கல்லூரி எடுத்துக்கோங்க. மருத்துவக் கல்லூரியில் பட்டம் கொடுத்து ஒரு ஆளை வெளியில அனுப்புறாங்க. என்ன பட்டம்னா எம்எஸ், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. அதுலயும் ஒரு தனி பிரிவு என்னன்னா நரம்பியல் அறுவை மருத்துவர், நியூரோ சர்ஜன். பட்டத்தை வாங்கிட்டு அவர் வெளியில வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு என்ன வேணும் யாராவது சொல்லுங்க. நரம்பியல் அறுவை நிபுணர் பட்டம் வாங்கிட்டு ஒருத்தர் வெளியில வந்துட்டாரு கல்லூரில இருந்து, அவருக்கு என்ன வேணும்? நீங்க எல்லாம் இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய உறுப்பினரா இருக்கீங்க அல்லது அனுதாபிகளா இருக்கீங்க, ரொம்ப நாகரிகமா பேசுறீங்க. அவர் என்ன சொன்னாரு பில் மொலிசன், அவன் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு மண்டை வேணும். ஏன்னா நரம்பு மண்டலத்துக்கு தலைமை இங்கதான் இருக்கு. அவன் அதுலதான் நிமித்தம், அதுலதான் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கான். நரம்பியல் அறுவை நிபுணர் சரிதானா, நியூரோ சர்ஜன். அப்ப இங்கதான் தொடர்ந்து பார்ப்பான் அவன். அதுக்குதான் வேணும், தொடர்ந்து பக்கத்துக்கு ஒரு மண்டை வேணும். அப்போ நம்ம வரிப்படத்துல கல்விக்காக செலவழிக்கிற பணம் இருக்குல்ல, அது நம்ம மண்டைய முழக்கத்துக்கு ஒரு ஆள் தயார் பண்ணி வெளியில விட்டுட்டு இருக்கு. அதை சொல்லிட்டு பில் மொலிசன் சொன்னா, அது போல அமெரிக்காக்காரன் கையில நிறைய ரசாயன உரங்கள்லாம் இருந்தது, நிறைய பூச்சிக்கொல்லி நஞ்சுகள்லாம் இருந்தது. இதை யார் தலையிலையாவது போட்டாகணும் சொல்லணும். அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு, இந்தியாவில் இருக்கிறவனுக்கு, ஆசியா கண்டத்தில் இருக்கிறவனுக்கு பச்சை புரட்சின்னு ஒரு திட்டத்தை தயாரித்து கொடுத்தான். அதை வாங்கிட்டு நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னா, நம்ம நிலத்துல உயிரோட்டத்தை இழந்து விவசாயிகளை 2 லட்சம் பேரை தற்கொலைக்கு தள்ளி உண்ணுகின்ற உணவெல்லாம் நஞ்சாக்கி நம்ம மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் நோயாளியாக்கி அதன் மூலம் மருந்து கடைகளையும் டாக்டர்களையும் பணக்காரங்களா கோடீஸ்வரங்களாக்கி நம்ம அப்படி ஓட்டாளிகளா பிச்சைக்காரிகளா நோயாளிகளா விக்கல போயிட்டே. இதை ரெண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் நினைச்சேன், ஏன் இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு உமர் ஃபாரூக் என்ன தேர்ந்தெடுத்தாருன்னு அதுக்காக நான் யோசிச்சேன். இது வேற இல்ல, அது வேற இல்ல. அவர் 2 தான் இதை விளக்குறாரு. உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மருத்துவர்கிட்ட போனா நீ என்ன நோய் சொன்னீங்கனாலும் உடனே அவர் என்ன கேட்கிறாரு, ஒழுங்கா மலம் கழிதான்னு கேட்கிறாரு. அப்போ செரிமானம் என்பது ஒண்ணு, நம்முடைய உள்ள போன உணவை செரிச்சு சக்தியை உடலோடு சேர்த்துக்கணும், சக்தி போக மிஞ்சினதை வெளியில தள்ளணும். இது ரெண்டு காரியம் இல்ல, ஒரு காரியங்கிறத புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது. அதுக்கு பேரு செரிமானம். நம்ம உற்பத்தியாகிற சக்தியில 3ல் 1 பங்கு செரிமானத்துக்காக செலவழிக்கணும். இன்னொரு விஷயம், நான் நடக்கிறேன், பேசுறேன், நிக்கிறேன், பார்க்கிறேன், அசைறேன், இந்த நிர்வாக செலவுக்காக 3ல் 1 பாகத்தை இயக்கங்கள், என்னுடைய உடல் இயக்கத்துக்காக, செரிமான உறுப்பினுடைய இயக்கத்துக்கு கூட அதுல சேர்ந்துதான். 3வது பாகத்தை என்ன பண்ணுது, வெளியிலேருந்து நம்ம வர்ற இடர்களை எதிர்க்கிறதுக்காக, இந்த உடம்புல பழுது பார்க்கறதுக்காக 3வது செலவழிக்குது. 33%, 33%, 33%. இதுல எதுவும் கூடுறதுல குறையறது. இது அப்படியே சமன்பாடா இந்த 3 நிகழ்வுகளும் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த செரிமானத்துல 2 பாகம் இருக்குது. ஒண்ணு சக்தியா உள்வாங்கிறது, இன்னொன்னு கழிவுகளை வெளியேறு. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 1 கிலோ சாப்பிட்றதா வச்சுக்கோங்க, 365 நாளைக்கு 365 கிலோ உங்க உடம்பு இருக்கணும். என்ன ஆகுறது, ஒரு மாசத்துக்கு ஒரு புது சட்டை தைக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு சக்தியா மாறலையே. நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்து கிடைக்கிறது துப்புணும்னு சத்து. அப்ப கழிவுகள் தான் அதிகம். இந்த கழிவுகளை தான் அது வெளியில தள்ளுது. நான் இப்படியே பேசிட்டேன்னா பல பேர் தூங்கிடுவீங்க, அல்ல ஒருவேளை ஏன்டா இருந்தாலும் கொண்டு வந்து அறுக்க விட்டாருன்னு நினைச்சிருவீங்க. அது அழகா ஒரு நிகழ்ச்சியை சொன்னாக்க நீங்க அதுக்கு மேல நீங்க அனுபவிப்பீங்க, நீங்க அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கலைன்னா இது தமிழ் இல்லை, நம்மளவருடைய தமிழ் இல்லை, இது உமருடைய புத்தகம் இல்லை. இல்ல என்ன நடந்தது, அந்த கோபியில ஒரு மருத்துவர் சொன்னேன்ல, அவர் பேரு வெள்ளிமலை. அவர் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. இந்த நாட்டுல திருக்குறளை விளக்கன்னு சொல்லி ஒரு ஆள் பேசிட்டே வந்தார் தமிழ்நாட்டில். அவர் பேர் திருக்குறள் முனுசாமி. அவர் கோபிச்செட்டிப்பாளையம் வரும்போது அவருடைய கூட்டாளிகள் என்ன பண்ணாங்க, அவருக்கு உடல்நலம் இல்லைன்னு வெள்ளிமலையில கூட்டிட்டு வந்தாங்க. திருக்குறள் முனுசாமி பெரிய ஆளா இருப்பார், இந்த வெள்ளிமலை என்ன விடவும் சின்ன ஆளா பொசுங்களா இருப்பார்.
அவரு வந்து இவரை சந்திக்கும் போது பார்த்தாரு, ஆள் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, என்ன வைத்தியரே நீங்க இயற்கை மருத்துவம் செய்யறாங்கன்னு சொன்னாங்க, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னாரு. அடடா, ஆள் ரொம்ப அலட்சியமா பார்த்துட்டானே. இப்ப இவரு என்ன பண்ணாரு, ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஔவையார் சொன்னதான் செய்கிறேன்னு சொன்னார். அவரு திருவள்ளுவர் சரிங்களா, திருக்குறள் சாமி. திருவள்ளுவர் 7 வார்த்தையில சொல்லியிருக்கிறாரு, ஔவையார் 3 வார்த்தையில சொல்லியிருக்கிறார். ஔவையார் பெரிய ஆளாயிட்டார் சரிதானா, ஔவையார் சொன்னதை செய்யறேன்னா. இப்ப அந்த ஆள் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து கேட்டாரு, ஔவையார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னாரு. நோய்க்கு இடம் கொடையில் சொல்லியிருக்கிறார். நோய் வரும் போவும் அது மாதவடையில தங்கிடப்படாது சொல்லு. அவன் அசந்தான், அவன் அசந்து சொன்னா சரி அதெல்லாம் விட்டுருங்க, இப்ப எனக்கு நீங்க வைத்தியம் பாருங்க, வாங்க உட்காருங்க, நாக்கால உட்கார வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டுருந்தேன். இப்ப இந்த புத்தகமும் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதை எதையெல்லாம் நோய் என்று சொல்லுகிறீர்களோ உண்மையிலேயே அது நோய் தானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தும்மல் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, நுரையீரல் சரியா வெளியில தள்ளுன்னு அர்த்தம். இருமல் வருதுன்னா நுரையீரல் சரியா வெளியில தள்ளுதுன்னு அர்த்தம். அப்ப அது நோயா இல்ல சிகிச்சையா? நம்ம எதையெல்லாம் சிகிச்சைன்னு நினைக்கிறோமோ அது சிகிச்சை அல்ல. அதுக்கு பதிலா எதெல்லாம் நோய்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சிகிச்சையா இருக்கு. 2 உதாரணத்தை சொல்லி அவர் விளக்குறாரு. எனக்கு அதான் வந்தது, நான் யோசிக்காத பகுதியில கோணத்துல அதை பார்த்த உமார் தான் எனக்குள்ள பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சினாரு. இனிமே வேலை இதுதான் பெருசா இருக்க போகுது, நான் இருக்க தங்கிட்ட இடத்துல இதுதான் கையில எடுத்துக்க போறேன். உங்க மாதிரி இந்த தொடு வைத்தியத்துல இருக்கீங்கல்ல, இவங்களெல்லாம் கொண்டே வச்சு ஒரு நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேலையை நான் செய்வேன். என்ன கேட்கிறாரு, வெள்ளைக்காரன் ரொம்ப பயந்தது எதுக்கு பயந்தா, அந்த அம்மை நோய் ஒண்ணுக்கு தானே பயந்தான், திருவோம். அது பெரிய கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் அம்மை நோயில படுத்திருந்த போது ஒரு பய கிட்டத்துல வரல. இவர் குணமானவர்கள் பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப அப்ரஹாம் லிங்கன் சொன்னா, நான் உங்களுக்கு எல்லாம் குடுக்கறதுக்கு நிறைய வச்சிருந்தேன், அப்பெல்லாம் நீங்க யாரும் வரல, குடுக்கறது இப்ப ஒண்ணுமே இல்லப்ப எல்லாரும் வரீங்களேன்னு கேட்டேன். ஆனா அதையும் இங்க மறுக்கப்படுகிறது. என்னன்னா 1864 அந்த ஹானிமன், சாமுவேல் ஹானிமன் ஹோமியோபதி மருத்துவர், அவன் மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான். சிங்கோனான்னு இந்த மரப்பட்டையில இருந்து ஒண்ணு கண்டுபிடிச்சான். இந்த மரப்பட்டையை அதிகமா கொடுத்தா மலேரியா வருது, காய்ச்சல் வருது. அந்த மலேரியா இதை வந்து நுட்பமாக்கி அதை வீரியப்படுத்தி கொடுத்தா மலேரியா காய்ச்சல் போகுது, அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அதுக்கு பிறகும் என்ன செய்யறாங்கன்னா, இங்கிலீஷ் மருத்துவத்துல அலோபதியில அது நோய் கிருமியால வருதுன்னு சொல்லி அந்த நோய் கிருமியை கொள்றதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காரணம், அவங்களால சும்மா இருக்க முடியாது, அவங்க வியாபாரிகள் நம்மளுடைய உடம்புல இருக்கிற நோயை வச்சு அவன் வியாபாரம் செய்யறான், ஆகிய நிலையில பண்ணிட்டார். இப்ப என்ன ஆச்சு, திருக்குறள் படிச்சாலுக்கே சங்கடம் வந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு, என்னால எதையும் விழுக்க முடியல, இட்லியை கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு, வெந்நியில நினைச்சு வாயில போட்டு சப்பி கஷ்டப்பட்டு வெந்நிய ஊத்தி உள்ள தள்ள வேண்டியிருக்குன்னு சொன்னார். இவரு கேட்டாரு, உங்களை யாரு விழுக்க சொன்னான்னு கேட்டார். அவரு கேட்டாரு, அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். அதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போன்றில்லை கைவேர் இறையான்கண் நோய். நம்ம உண்ணுவது இழியணும், இழியறத பார்த்துட்டு மேலும் உண்ணணும். அப்படி உண்டீங்கன்னா உங்களுக்கு இன்பம் நிற்கும் சொல்லணும். அது இல்லாம மாடு இறையடிக்கிற மாதிரி நிறைய உள்ள போய் தள்ளிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அளவில்லாம நோய் பிடிக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இழிவறிந்துன்னா என்ன அப்படின்னாக்க, இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொன்னாரு, தலையின் இழிந்த மயிரனே சொல்லணும். நீங்க சீப்பை போட்டு தைலம் எல்லாம் தடவிட்டு சீவுறீங்க, வலி தெரியல, ஆனா சீப்பை பார்த்தா தெரியுது, முடி அங்க வந்துருக்கு, அதுக்கு பேர் தான் இழிதல். வலி தெரியாம போகணும் சொல்லணும். அந்த வலி தெரியாம போனா அதுக்கு பேர் இழிதல். அப்ப நம்ம சாப்பிட்றது என்ன பண்ணும் அப்படின்னா, வாய் வழியா போய், தொண்டை வழியா போய், இறைப்பையில போய் 3 மணி நேரம் தங்கி சிறுகுடல்ல போய், பெருங்குடல்ல போய், அப்புறம் போக வேண்டியது. இப்படி ஒவ்வொரு உறுப்புலையும் என்ன செய்யுது, சக்தியை அது உறிஞ்சிக்கிட்டு கழிவை மறுபடியும் அடுத்தடுத்த பகுதி தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு உறுப்புல நடக்கிற காரியம் இல்லை, இது உடல் முழுதும் அந்த இயக்கத்துல இருக்கு. அவ்வளவு இந்த புத்தகத்துல இருந்து பேசப்படுகிறது.
அதுக்கு மேல என்ன சொல்லப்படுது சொன்னா, நம்ம பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வரலாற்றெல்லாம் சொல்கிறார். இந்த வரலாற்றுல அந்த லூயி பாஸ்டர்ங்கிறவன் என்ன பண்ணான்னா, ஒரு ஆட்டு இறைச்சியை ஒரு துண்டை எடுத்து அப்படி அந்த ஒரு ஒரு இதுக்குள்ள வச்சான், ஒரு இடத்துல வச்சான். சில மணி நேரங்களுக்கு பிறகு என்னாச்சு, அது அழுகி அதுல நோய் கிருமி எல்லாம் வந்தது. அவன் சொன்னா, இது மாதிரி இறைச்சியை நோய் கிருமிகள் அழுக வைக்குதுன்னு சொன்னான். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சிக்கல், எங்க பார்த்தாலும் இருக்கிற சிக்கல். ஆனா அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் என்ன செஞ்சாருனாக்க, காற்று போகாத ஒரு கண்ணாடி கொண்டுக்குள்ள ஒரு இறைச்சி துண்டை வைக்கிறார். அதுவும் அழுகுது, அதுலயும் நோய் கிருமி வருது. இப்ப அவர் கேட்கிறாரு, காற்றே போகலையே, எங்க இருந்து கிருமி போச்சு? அப்பதான் என்ன முடிவுக்கு வந்தாங்க, உலகம் முழுவதும் நம்ம கிருமிகள் நோயை உண்டு பண்ணல, அழுகும் பொருள அழிச்சு அதை அழிக்கிறதுக்கு அந்த கிருமிகள் அதிலேயே உற்பத்தி ஆகுது. அப்ப என்ன பண்ணுது, நீங்க எதையெல்லாம் நோய் கிருமிகள் சொல்றீங்களோ அது நோய் கிருமிகள் இல்ல, அவைகள் நம்முடைய நண்பர்கள். அந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்க, உங்க உடம்புல தேங்கி கிடக்கிற கழிவுகள் இருக்குல்ல, அதை வெளியேற்றுற வேலையில அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னாக்க, படக்குன்னு டாக்டரை போய் கையை நீட்டிட்டு ஒரு ஊசியை உள்ள ஏற்றுறீங்க, ஒரு மாத்திரை உள்ள வாங்கி தின்னுபிடுறீங்க, ஒரு இது மாதிரி ஒரு மிக்சர் மாதிரி ஒண்ணு வாங்கி குடிச்சுடுறீங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கழிவுகள் வெளியேற்றத்தை தடை செஞ்சிட்டீங்க. இத பலரும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வெள்ளிமலையும் சொல்லியிருக்கிறார். என்ன வெள்ளிமலை சொன்னார்னா, பாரதியார் சொல்லியிருக்கிறார், நொந்தது சாகும். காய்கறியை தோட்டத்தில் பறிச்சு இங்க மேசையில கொண்டு வைக்கிறீங்க, ஈ மொக்கல, அதை சமைச்சிட்டீங்க, இலையில போட்டு ஈ மொக்கிது, செத்து போச்சது. அப்போ செடியிலேருந்து பறிக்கும் போது அது உயிருள்ள தசை, அது உடம்புல சேரும் போது சுலூமா நம்ம உடம்புல தன்மயமாதல் நடக்குது, அசிமிலேஷன் நடக்குது. எப்ப அதை வேக வச்சு சாவடிச்சிட்டீங்களோ அது என்ன பண்ணுதுன்னா, உடம்புல சரியா ஒட்டல, நிறைய கழிவுகள் தேக்கம் வருது. இந்த கழிவுகள் தேங்கின கழிவுகளை வெளியேற்றத்துக்கு கிருமிகள் உங்களுக்கு ஒத்தாதிக்கு வருகிறது. அப்ப இந்த கிருமிகள் எதிரி இல்லை, கிருமிகள் நண்பர்கள். இப்ப கிருமிகளை எதிரிகளா நினைச்சீங்கன்னா நீங்க வைத்தியத்தை போகணும். அப்ப அதான் அவர் வெள்ளிமலையில் சொன்னாரு, தொற்று நோய் சொல்றாங்க, எல்லாம் கதை விடுறாங்க. அப்படி தொற்று நோயா இருந்துதானா உலகத்துல ஒருத்த கூட இருக்க மாட்டானே, எல்லாம் சேர்த்து போயிருப்பானே. எப்படி சில பேர் மட்டும் இருக்கான்? அப்போ சில பேருடைய உடம்பு நொந்து போச்சு, அந்த நொந்து போன உடம்பு கவருது அவைகளை. அப்ப நாம என்ன செய்யறோம்னா, ஒவ்வொரு தடவை மருத்துவர்கிட்ட போகும்போதும் அவர் கொடுக்குற அந்த விஷங்களை ரசாயனம் இல்ல, அது மருந்து இல்ல, அது விஷங்களை உள்ளுக்குள்ள வாங்கும் போது அது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அது கழிவுகளை வெளியேற்றுற வேலையை தடுத்து விடுது. இதுவே ஒரு கழிவாயிடுது. எல்லாமா சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது கழிவுகளின் ஒரு குப்பை கூடையா, குப்பை தொட்டியா இந்த உடம்பு ஆயிடுது. இதை மறுபடியும் சுத்தம் செய்வதற்காக இந்த கிருமிகளை இறங்கி அதுல வேலை செய்யுது. இந்த அடிப்படை உண்மையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா, அப்பதான் நினைச்சேன் இந்த தலைப்பா ஒரு நல்ல தலைப்பு இல்லை. வீட்டுக்கு ஒரு மருத்துவர் கிடையாது, வீட்டுல கிட்ட அத்தனை பேரும் மருத்துவரா இருக்கலாம். அந்த அவையார் சொன்னா, நோய் அற்ற வாழ்வே குறைவு அற்ற செல்லும். அப்ப முதல் பகுதியை எதுல வச்சிருக்கிறார் அப்படின்னா, உடல் மொழியில வச்சிருக்கிறார். அந்த உடல் மொழின்னா, அந்த பிறந்து கீழே விழுவற குழந்தை இருக்குல்ல, அது கட்டும் போது நமக்கு தெரிஞ்சு போது இல்ல, இது பாலுக்காக அழுகுதுன்னு, இது பசிக்கு அழுகுது, இது தாகத்துல அழுகு தெரிஞ்சு போது இல்ல. அப்ப ஒவ்வொரு அசைவுல இருந்து நம்ம கற்கிறோம்ல, மொழியா வேணும். அதைத்தான் கேட்கும். அந்த கேள்வி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதே போல நம்ம உடம்பு என்னென்னலாம் சொல்லுதோ அது தெரிஞ்சு செஞ்சோம்னா பிரச்சனையே கிடையாது. அப்ப என்ன செய்யணும், பசி வரும்போது சாப்பிடணும், தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கணும், ஓய்வு தேவைப்படும் போது ஓய்வுல இருக்கணும். அதை நம்ம செய்யாத போதுதான் என்ன பண்ணுது, நாம உடல்ல வலிகள் நோதல் வருது. அப்பதான் இல்லை செய்யும். அப்போ அவருக்கு என்ன சொன்னாங்க, இழிவருந்து உண்பான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நுரையீரல் வழியா வெளியில போகுது காத்து, கறிக்காத்தா வெளியில போகுது, சளியா வெளியில போகுது, சிறுநீரகத்துல இருந்து வெளியே போகுது, பெருங்குடல்ல இருந்து வெளியே போகுது, இந்த தோல்ல இருக்கிற வேர்வை சுரப்பிகள்ல இருந்து வெளியே போகுது. இது மாதிரி எல்லா இடத்துல இருந்து எழியணும். இத வெள்ளிமலை சொன்னதையும் திருக்குறள் முன்சாமி கேட்டாரு. அப்படியான்னு பாருங்க. உடனே பக்கத்துல ஆளாச்சு 3 இட்லியை வாங்கிட்டு வாங்க, இட்லியை முன்னாடி வச்சு தின்னுங்க. எனக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும். வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தா உமிழ்நீரோட சேர்த்து அது கூழ் மாதிரி ஆகி
தானா தொண்டையில இறங்குது. இழிவறிந்து உண்பான் நீங்க பல வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு கடைசியா சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு பஸ்ஸுக்கு நேரமாச்சு அள்ளி போட 4 வேலை அப்படி விழுங்கிட்டு போனீங்கன்னா அந்த பஸ்ஸில் போகும்போது அப்படி வாந்தி எடுக்கிறீங்க, முழுசா மஞ்சளா சோறு வந்து வெளியில விடுது. வாயில செரிக்க வேண்டியது வயிற்றுல செரிக்காது. நொறுங்க தின்றவருக்கு 100 வயசு எல்லாமே பேசு. அதாவது மக்களுக்கு புரியக்கூடிய நடையில, மிக அழகான தமிழ் நடையில பள்ளிக்கூடத்து சின்ன பிள்ளைய எப்படி கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்களோ அது மாதிரி படிப்படியா சொல்லிட்டு போய் ஒன்னொன்னையும் மறுபடியும் நினைவுபடுத்தி வந்திருக்கிற தமிழ்ல வந்திருக்கிற மருத்துவம் குறித்து வந்திருக்கிற புத்தகங்கள்ல இது தலையாய புத்தகம். இது மட்டும்தான் மருத்துவம் பற்றி வந்திருக்கிற புத்தகம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறதெல்லாம் நம்மளை தேசத்து பரதாவே இருக்கு. ஆகையினால முதல் பகுதி என்ன சொல்லுது அப்படின்னாக்க பெரிய விஷயங்களை சொல்லுது. நாம உடலை நோய்கள் நினைக்கிறதே கற்பனை. அப்ப திருக்குறள் முடிச்சாங்க அது மாதிரி சாப்பிட்டா அது பாட்டுக்கு அரைச்சிக்கிட்டே இருந்தா கூடாய் கீழே இறங்கிடுச்சா. அப்ப அந்த கேட்டான், இட்லி மட்டும்தான் அப்படியா சோறு அப்படியான்னு. அப்ப அவர் திருப்பி கேட்டாரு, வள்ளுவர் சோறுக்கும் இட்லிக்கும் தனித்தனியாவா சொல்லியிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் விஷயம் நம்ம எதை சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இதெல்லாம் கூட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்துல இருக்கிறோம். சுதந்திரம் அடைஞ்சு 63 வருஷம் கழிச்சு எதை சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிற இப்படி இரவு நேரத்துல கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியிருக்குன்னு சொன்னா இது ஒரு நாடா தலையிலச்சு எல்லாரும் தலையிலச்சு. நான் அவங்க எல்லாம் கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, யாருக்கு புத்தகத்தை வாங்குங்க. இந்த புத்தகத்துல இந்த முன்னுரையில சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் 100 புத்தகத்தை வாங்கி 100 ஆளுக்கு கொடுங்கன்னு. நீங்க படிச்சிடாங்க. நீங்க படிச்சிட்டீங்கன்னா மாறிடுவீங்க. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு இலக்கியம் என்பது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதருக்கு ஒரு இலக்கை காட்டணும், இதான் வாழ வேண்டிய வழின்னு சொல்லி இலக்கை காட்டணும். அப்படி காட்டக்கூடிய இலக்கியமா இருக்கிறது. ஆகையினாலதான் இந்த இலக்கியம் நான் என்ன சொல்றேன், வாங்கி படிச்சிடாங்க. படிச்சிட்டீங்கன்னா இங்க மாறிடுவீங்க. ஆனா இப்ப இருக்கிறது தானே சந்தோஷம். நீங்க இருக்கிறதானே பெரும்பட்டுக்கிறீங்க இப்ப இருக்கிறதா. ஏன்னா முற்போக்கு எழுத்தாளர் கூப்பிட்டா வர்றீங்க தானே. சரி, வேற யாரும் வர்றான். அத ஒரு 15 நாளுக்கு முன்னாடியா நம்ம கரூர்ல ஒரு கூட்டம், இந்த சத்குரு ஜக்கி வாசுதேவ் 10,000 மரவளக்க திட்டத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி பேசினார். அன்னைக்கு நினைச்சேன், வித்தியாசமா இருக்கேன் பேச்சு. அவர் 4 வயசா இருக்கும் போது எதுக்க பார்த்தா எதை பார்த்தாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்படி மண்ணை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கிறான், தண்ணியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கிறான், காற்று வீசுறத பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், இந்த மரத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பாவே ஒரு டாக்டர். அவன் என்ன பண்ணான்னா, இன்னொரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டு, இந்த பையன் ஒரு மாதிரி இருக்கிறான், லூஸ் மாதிரி, என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிவிட்டான். ஆனா அப்படியேதான் இருந்தான். அது என்னன்னா, ஒரு ஆள் இதை தண்ணிங்கிறாரு, ஒரு ஆள் மரங்கிறாரு, ஒரு ஆள் இதை சோறுங்கிறாரு. அப்ப எல்லாம் என் உடம்புக்குள்ள போகுது இல்லை. எனக்கு உடம்புக்குள்ள போன பிறகு அப்புறம் தானே நான் வளர்ந்துருக்கிறேன். அப்ப நான் தானே அது, எனக்கு முன்னாடி இருக்கிறது நான் தானே. சரி, ஆனா இப்படி எல்லாம் பார்க்காதவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்போ போயிட்டு இருக்கான். நெஞ்சை கட்டிட்டு தாய் ஒட்டிக்கிட்டு போயிட்டு வந்துருக்கான். ஒன்னும் தெரியாதவங்களா இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சது மாதிரி ஒரு வேஷம் போட்டு அப்படியே நெஞ்செடுத்து தலை தூக்கி போயிட்டு வந்துருக்கு. அப்படி விதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க, வேஷம் எல்லாம் போட்டுக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. உண்மையில அதைத்தான் விளக்குது புத்தகம். நீர் அனல் நல்ல நிலவெளி காற்றென நின்ற இயற்கையிலே உமை சார்பும் புவிப்பொருள் தந்ததவர் தொழிலாளர் தடக்கைகளே இந்த பாரதாசன் பாரு. இந்த 5 பூதங்கள் சொல்றோம் இல்லையா, நெருப்பு சொல்றோம், நீர் சொல்றோம், நிலம் சொல்றோம், காற்று சொல்றோம், வெளி சொல்றோம். இந்த 5னுடைய கலவை இருக்கு பாருங்க, அதுதான் பூமியில இருக்கிற எல்லாமே. அப்ப பூமியில இருக்கிற எல்லாமே நானும் எல்லாமே தான். அப்ப நீங்களே எல்லாமே தான். இப்ப என்னுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்போ மொத்தமே இந்த 5 பூதங்களுடைய இயக்கங்கள் இருக்கு பாருங்க, செயற்கை இருக்கு பாருங்க, அதுதான் எல்லாமே. அப்படிதான் இந்த உடம்பும். அதை விளக்கிறது புத்தம் சத்தமாக. ஆகையினால நீங்க ஏதாவது சிகிச்சைன்னு செய்யணும்னு நினைச்சா இந்த பூதங்களுக்கு தான் செய்ய போறீங்க. இதைத்தான் எலமெண்ட்ஸ்ங்கிறான், மூலகங்கள் சொல்றான். இந்த மூலகங்களை பற்றி சொல்லுது புத்தகம், மூலகங்களை பற்றி சொல்லுது. அப்போ நம்மளுடைய உடல் நாம நினைச்சுக்கிறோம் நம்ம சாப்பிட்ட உணவுனால்தான் நம்ம சக்தி பெருகிருச்சாங்க. நான் ஒரு வருஷமா இப்போ சமைச்சது எதையும் சாப்பிடல. எனக்கு இப்ப 72 வயதாகும்.
எங்கப்பா 62 வயசுலேயே படுத்து போனார். அதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி படுத்துட்டாரு. அவர் தூக்கி வைக்க வேண்டிய எல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் 72 வயசுல எங்கனாலும் போயிட்டு வந்துருக்கேன். இப்போ கூட முப்படி வேலை கடப்பார வேலை எல்லாம் செய்கிறேன். காரணம் இந்த ஓராண்டுகளை என்ன செய்யல, சமைச்சதை சாப்பிடல. சரி, அதனால ரொம்ப பொருத்தமான நிலையில இந்த புத்தகத்தை வெளியேற பொறுப்பை என் கையில ஒப்படைச்சிருக்கிறேன். நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். இப்போ நிறைய தின்னா மட்டும்தான் உடம்புல சக்தி வர்றதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கூட அப்படிதான் கேட்டாங்க. இப்ப நெருக்கிட்டீங்களா உடம்புல சத்துக்கிட்டெல்லாம் இருக்காங்க இருக்கு. கொஞ்சம் கொழுப்பு கொழுப்பெல்லாம் கரைச்சி போச்சு. இந்த வயிற்றுல இருந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி போயிட்டுது. அதெல்லாம் யோகாசனம் இருந்தாலும் உடம்பு நல்லா வளையுது, நேரா நிக்க முடியுது. அது மாதிரி இந்த மூக்கு பக்கத்துல கொஞ்சம் அடப்பு கிடப்பு சளி இருக்கிறதெல்லாம் ஒரு வகையா திண்டு போயிடுச்சு. அதனால நான் 30 வருஷமா எந்த டாக்டர்டையும் போய் கையை நீட்டதில்ல, வைத்தியம் பார்த்துட்டேன். ஒரே ஒரு தடவை இடையில இந்த பல்லுகள்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, இருக்கிற பல்ல வச்சு ஒழுங்கா மெல்ல முடியலையேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனேன். அவர் இருக்கிறதையும் எடுத்துட்டு ஒன்னா கட்டிடுவோம்னு சொன்னாரு. அப்ப மட்டும்தான் என்ன செய்யறது, புண்ணு ஆடுறதுக்காக கொஞ்சம் மாத்திரை கொடுத்தாரு. அது சளி தொல்லையா மாறிடுச்சு. அதை நீக்கிறதுக்கு படாபாட்டு ஒண்ணுல 10 நாள் சாப்பிட்றது நிறுத்திட்டேன். தண்ணி மட்டும் குடிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியே தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு 17 நாள் இருந்தேன். அப்பதான் அது வெள்ளிமலையோட இருந்த நேரம். அப்ப என் உடம்பு 57 கிலோவா இருந்தது, 50 கிலோவா குறைஞ்சது. அந்த 7 கிலோ நம்ம வேண்டாத வச்சிருந்துருக்கோம் உடம்புலன்னு நினைச்சேன் நான். அந்த 7 கிலோ கழிவா தள்ளிடுச்சு. அந்த அதுதான் அவர் மறுபடியும் குறிப்பிடுறாரு, லங்கனம் பரமவசதம். இது ஒரு சமஸ்கிருத பழமொழி. இதை எங்க அப்பா அடிக்கடி சொல்லியிருக்கேன். அவருக்கு உடம்பு சாப்பிடாம போகும்போதெல்லாம் சாப்பிட்றதான் நிறுத்துறாங்க. நம்ம கோழி உடம்பு ஒத்துக்கலைன்னா சாப்பிட்றது நிறுத்திடுது. கண்ணுக்குட்டி உடம்பு சாப்பிடலன்னா சாப்பிட்றதை நிறுத்திடுது. நாய் உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்றதை நிறுத்திடுது. ஆனா இங்கிலீஷ் டாக்டர் மட்டும் என்ன பண்றாரு, பண்ணு சாப்பிடு, பால் சாப்பிடு. அது கழிவுகளை வெளியேற்றுவதற்காக இருக்கிற நேரத்துல மறுபடியும் உள்ள தண்ணீங்கன்னா கழிவு வெளியேற்றத்தை நிறுத்திட்டு இதற்கு வெளியேற்ற வேலையில அது இறங்கிடுது. அதுதான். அப்ப அந்த இயற்கை மருத்துவர் சொல்லும் போது லட்சுமண சர்மா புத்தகத்துல எழுதுனா, நாம் உண்ணுகின்ற உணவை வெளியேற்றுவதற்கு உடல் சக்தியை செலவழிக்கிறது. எல்லாம் தான் இதுல உள்ள அடக்கிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் உள்வாங்கி அழகா அந்த விஷயத்த வந்து அப்போ எங்க நான் மறுபடியும் சொல்ல வந்தேன்னு சொன்னா, அந்த பாலை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். நம்ம தாயிட்ட நம்ம பால் குடிக்கிறோம். இந்த தாயிட்ட பால் குடிக்கிற பொண்ணு 13 வயசுல பருவத்துக்கு வருது. ஆனா மாட்டுல பசுமாட்டுல பால் குடிக்கிற ஆளுடைய கண்ணுக்குட்டி பெண் என்று ஒரு 2 வருஷத்துல ஒரு கண்ணுக்குட்டி போட்டுருது. அப்ப தாய்ப்பால் இருக்கிறது வேற, பசுபால் இருக்கிறது வேற. சரி, அந்த பாலை போய் நீங்க குடிச்சுக்கிட்டீங்கன்னா உடம்புல வேண்டாத எல்லாம் சரி. அப்ப இந்த பாலை தயிராக்கி அதை மோராக்கி அதுல நிறைய தண்ணி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது கார உணவா இருக்கு. மொத்த உணவை 2ஆ பிரிச்சிடுறாங்க. ஒண்ணு அமில உணவுகள், நீங்க எதெல்லாம் இனிப்பா இருக்குன்னு சாப்பிட்றீங்களோ, எதை புளிப்பா இருக்குன்னு சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் வயிற்றுல அமிலத்தை உண்டு பண்ணுது. அது நிறைய கழிவுகளை தேக்கி வைக்கும். இந்த 6 சுவையில அந்த கார உணவுகள் இருக்குல்ல, அது என்ன செய்யுது அப்படின்னாக்க இந்த கழிவுகளை வெளியேற்ற வேலையில இறங்குது. சரி, கார உணவு அதிகமா போயிட்டா என்ன நடக்கும் சொன்னா, ஒண்ணும்ல அது தானே வெளியேறும். அதே மாதிரி உடம்புல கிருமிகள் கழிவுகளை வெளியேற்றுன்னு சொல்றீங்களே, அந்த கிருமிகள் என்ன ஆகும், எல்லா கழிவும் வெளியே போகும்போது கிருமியும் வெளியே போயிடும். இப்ப மறுபடியும் விஷயத்துக்கு வந்துடும். அந்த அம்மை நோய் இருக்கு இல்லையா, வெள்ளைக்காரன் அவ்வளவு பயந்தான் தானே, நம்ம வேப்பாளைய பருப்பி அது தானே படுக்க வச்சோம். வேப்பம் குழந்தை அரைச்சு மஞ்சளையும் சேர்த்து அரைச்சு உடம்பு முழுக்கும் தடவணும். வீட்டுல யாரும் எதையும் அடுப்புல சட்டி ஏற்றி பருக்காதீங்கன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இயற்கையில கிடைச்சது மட்டும்தான் சாப்பிடணும். இயற்கையில கிடைச்சதை சாப்பிடணும், ஓய்வெடுத்துக்கணும், நல்ல காற்றை சுவாசிக்கணும், நல்ல தண்ணியை பண்ணணும். அம்மை நோயே குணமாயிடுது. இந்த வெள்ளைக்காரை பார்க்கறது அம்மை. மஞ்சக்காமரம் எந்த டாக்டர்கிட்டையும் எந்த டாக்டர்லையும் மறந்து கிடையாது. தெரியாதனமா போய் அப்படி சிக்கிட்டீங்கன்னா உணத்தை மட்டும்தான் வெளியில கொண்டு வரீங்க. ஆனா மஞ்சக்காமாலைக்கு நம்ம கிணத்துல இருக்கிற இந்த கீழா நெல் இருக்குல்ல, அதைத்தான் அந்த வேற இடிச்சு சாரை நெத்து அதுல ஆட்டு பாண்டல ஆட்டு முட்டை கலைக்கு 3 வேளை குட்டிங்கன்னா சரியா போகும். இந்த டைபாய்டு காய்ச்சலுக்கு அவன் 21 நாள் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த விஷ்ணுகரந்தன்னு ஒரு பூண்டு இருக்கு, அதை எடுத்து இடிச்சு சட்டில் போட்டு கொதிக்க வச்சு கசாயத்தினா 3 வேளையில குணமாகும். 3 நாள்ல 3 வேளையில குணமாகும். அப்ப இவ்வளவு பெரிய சீக்கல்னா இப்படி ஆகும்போது தலைவலின்னு வந்தது எதுக்கு டாக்டர் போனீங்க, அதாவது கேட்கிறேன். சரி, முகுசலின்னு வந்தது எதுக்கு டாக்டர் போனீங்க, கை வலிக்குது கால் வலிக்கிறது எதுக்கு டாக்டர் போனீங்க. இவ்வளவு பெரிய சீக்கே டாக்டர்கிட்ட போகாம தானே குணமாகுது. அது எதை காட்டுகிறது சொன்னா, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய எல்லா ஆற்றலையும் பெற்றிருக்கிறது. இந்த ஆற்றலை உணவுலேருந்து பெறுகிறது, காற்றிலிருந்து பெறுகிறது,
தண்ணியிலேருந்து பெறுகிறது. அது இல்லாம இந்த பிரபஞ்சத்திலேருந்து பெறுகிறது. நம்ம உடம்பு முழுது எங்கெங்கெல்லாம் முடி இருக்குதோ அவ்வளவு முடிக்காலையும் அந்த துவாரம் வேர்வை துவாரம். இந்த வேர்வை துவாரத்து வழியா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சக்தியும் உடம்புக்குள்ள போகுது. அது கழிவுகளை வெளியேற்றுது, ஆளை வந்து குணப்படுது. அப்ப அவைகள் எங்க அடவிட்டு நிக்குதோ அவைகளை இப்படி தொடுறாங்க. அந்த தொட்டதுல வந்து அது மறுபடியும் அந்த சக்தியை உள்வாங்கிட்டு உடம்பு தன்னை தானே காப்பாற்றிக் கொள்கிறது. அதைத்தான் புத்தகம் சொல்லுது. அதற்கு பெரிய வைத்தியமே இல்லை. எனக்கு அதே ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு குதூகலம் வந்தது. நம்ம மக்களுக்கு சொல்றதுக்கு மிக அற்புதமான விஷயங்களை வந்து குமார் நமக்கு கையில கொடுத்துட்டாரு. இப்ப மறுபடியும் அந்த விவசாயத்துக்குள்ள வந்துடுறேன். எப்படி இங்க நீங்க சிக்கல்ல மாட்டுங்களோ எப்படி நம்ம அங்க சிக்கல மாட்டோம் அதையும் அவர் சொல்றாரு. இது 3 பாகம் இருக்கு. ஒண்ணு, நோய் வராமல் தடுத்துக்கொள்வது எப்படி. ரெண்டாவது, நம்ம உணவு வகையில எப்படி பகுத்துக் கொள்வது, எந்த உணவை எப்படி சேர்ப்பது கொள்வது. உதாரணத்துக்கு இப்ப உரப்பு சாப்பிடுறீங்க, விக்கல் வருது, என்ன செய்யுங்க, தண்ணி குடிப்பீங்க, நல்லது. உரப்பை வந்து குறைக்கும் தண்ணி. ஆனா கொஞ்சம் இனிப்பை உள்ள விட்டீங்கன்னா உடனே நிறுத்தும். நேர் எதிர் சக்தியை மோத விடுறது. ஒண்ணுக்கு ஒண்ணு எது எது எதிராக எதிர் சக்தியை மோத விட்டீங்கன்னு சொன்னா ஒன்னுடைய கூடுதல்னால வர தாக்கத்தை அப்படி முறியடிச்சு எடுத்துட்டு போயிடலாம். இதெல்லாம் அவரவர்களே செஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆகையினால ரெண்டாவது வந்து உணவுகளை பத்தி சொல்றாரு, அறுசுவை பத்தி சொல்றாரு. இந்த அறுசுவை எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்திலேயே புரியாது. வரலாற்று ரீதியா அவர் தொட்டு நிக்கிறது அவர் மிகச்சிறந்த முற்போக்கு எழுத்தாளர்கிறத காட்டுது. நம்ம நாட்டுல 5000 வருஷமா கண்டுபிடிச்ச விஷயங்களை 300 வருஷம் தான் ஆகுது அமெரிக்கா உண்டாகி. அமெரிக்கா நாடு உண்டாகி 300 வருஷம் தான். இந்த 150 வருஷம் தான் ஆகுது இங்கிலீஷ் மருந்து கண்டுபிடிச்சு. 1929 தான் மருந்து கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து அது வெல்லுமா சட்டமா? அப்போ வள்ளுவன் என்ன சொன்னான்னா, ஆட்சியில இருக்கிறவனுக்கு யோசனை சொல்றவன் அறிவாளியா இருக்கணும், கூட இருக்கிறவன். அவன் மட்டும் அறிவாளியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? அவனுக்கு அறிவாளியா யோசனை சொல்றவனும் ஆட்சியில இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து பூமிக்கு பாரமாக இருப்பார்கள் சொன்ன. அதான் பூமிக்கு பாரமா இருக்கிறதுனால நாம என்ன செய்யறதுக்கு நமக்கு பொறுப்பு இருக்கு. நம்ம உடம்பையும் நம்ம மண்ணையும் நம்முடைய உணவையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆகையினாலதான் இந்த விஷயத்த உங்கள் மத்தியில கொண்டு போது இந்த விஷயத்த வந்து உலகத்துக்கு அவர் முன்வைக்கிறாரு. குமார் பாருக்கு வந்து வைக்கிறாரு, பாராட்டு. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விவசாயத்தை என்ன இருந்துக்குன்னு சொன்னேன்னாக்க அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரே முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில ஒரு கூட்டம். வேளாண் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் டாக்டர் ஜெயராஜ் பேசினார். ஓய்வு பெற்ற பிறகு அங்க வந்து மக்கள் மத்தியில பேசினார். அவர் என்ன சொன்னாரு, நான் திராட்சை பழம் திங்கிறத நிறுத்தி 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். எல்லாரும் பார்த்தாங்க, வேளாண் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஏன் திராட்சை பழம் சாப்பிட்றதை நிறுத்தினாரு, காது திடீர்னு கேட்கிறான். அவர் சொன்னாரு, நான் தோட்டத்துல போய் பார்த்தேன், அங்க பந்தல்ல திராட்சை பழம் தொங்குது, அதுல விஷத்தை தெளிச்சாக்க நம்ம முஞ்சிலே அடிக்கும். அதனால விவசாயி அதெல்லாம் செய்யல. விவசாயி என்ன செய்யறாரு, அமுல் பால் பவுடர் டப்பாவை மூடியை திறந்துக்கிறார். அதுல தண்ணியை 3/4 அளவு ஊத்திடுறாரு. அதுல கொஞ்சம் எண்ணி, கொஞ்சம் எக்கலாக்ஸ், கொஞ்சம் சுமத்தியான், கொஞ்சம் மாலத்தியான், கொஞ்சம் பாரத்தியான், கொஞ்சம் பாலிடாது, கொஞ்சம் செவினு, கொஞ்சம் ரோகாரு, கொஞ்சம் டாட்டா ரோகாரு, கொஞ்சம் நூவக்ரான், கொஞ்சம் டெமக்ரான், கொஞ்சம் டைட்டு, கொஞ்சம் கினோசான், கொஞ்சம் மானோக்ரோட்டோபாஸ், கொஞ்சம் எண்டோசல்பான், கொஞ்சம் குங்ஃபு, கொஞ்சம் கராத்தே, எல்லாம் கொட்டி குச்சியால கலக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு திராட்சை பிள்ளையில அப்படி முக்கிய எடுக்கலாம். பூத்தாயில இருந்து அறுவடைக்கு 100 நாள் 14 வாரம் 14 தடவை முக்கிய எடுக்கிறான். அதை பார்த்ததுல இருந்து வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சை பழம் திங்கிறத நிறுத்திட்டான். அதை கேட்டதுல இருந்து நான் திங்கிறத நிறுத்திட்டேன். நாங்கெல்லாம் நல்லாதான் இருக்கிறோம். இன்னும் நீங்க நிறைய பேர் திங்கிறீங்க. எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த எந்த ஊருக்கு போனாலும் அந்த சந்தையில அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் என்னென்ன பொருள் விற்குதுன்னு பாக்குறேன். இது இன்னமும் விற்குது. தூக்கி வச்சுக்கிட்டு திராட்சை பழம் 6 கிலோ 10 ரூபா, 6 கிலோ 10 ரூபா, 6 கிலோ 10 ரூபான்னா போயிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் அவசரமா வாங்கி போயிட்டே இருக்கிறான். இதுல இவ்வளவு விஷயம் உள்ளடங்கி இருக்குன்னு நமக்கு தெரியாது சார். நான் எப்படி மார்க்கெட்டை வச்சு நீங்க எதை சாப்பிடுறீங்கிறத முடிவு பண்றணும், அது மாதிரி இந்த புத்தகம் சொல்லுது. உங்க மூஞ்சில இருக்கிற உறுப்புகளை வச்சு உங்க உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன்னு டாக்டர் சொல்றாரு. அகத்தை
மனுஷத்தின் அழகு முகத்தில் தெரியும், உள்ள இருக்கிறது என்னங்கிறது முகத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் மார்க்கெட்ல என்ன விற்கிங்கிறத வச்சு மக்கள் எதை திங்கிறாங்க, என்ன நோயில இருப்பாங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி நான் பெங்களூர் போன போது அங்க நண்பர் முட்டைக்கோஸ் தோட்டத்தை கொண்டு போய் காமிச்சாங்க. அந்த முட்டைக்கோஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு 3 அடிக்கும் உருண்டை உருண்டையா இருந்துச்சு. அவன் கேட்டா கடையில இது மாதிரி இருக்கா? இல்லப்பா, கடையில வெள்ளையா இருக்குது, தோட்டத்துல பச்சையா இருக்குதுன்னு. அப்ப அவன் சொன்னான், ஏன் அப்படி? எனக்கு எப்படி தெரியும், தோட்டக்காரன் சொல்லுன்னு சொன்னான். அவன் சொன்னான், அந்த ட்ரம்ல அல்லது கொப்பரையில தண்ணியை விட்டு அது இப்ப சொன்னோம்ல, அதெல்லாம் சொல்றான், அதெல்லாம் கொட்டி கலக்கிட்டு ஒவ்வொரு முட்டைக்கோசையும் முக்கி எடுத்து அப்புறம் தான் ட்ரம்ல தட்டுல ஏத்துறோம் அப்படின்னு சொன்னான். நான் முடியெல்லாம் நேரம் நினைச்சு நான் கேட்டேன், இதெல்லாம் பூச்சியை கொள்றதுக்குன்னு சொன்னா எதுக்குப்பா அடுத்த பிறகு முக்கிறீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு கேட்டேன். அப்ப அவன் சொல்றான், இது உங்க ஊருக்கு வந்து சேர்த்துக்கு 5 நாள் ஆகும். லேசா வாடி வதங்கினா கூட மக்கள் வாங்காம போட்டுருவாங்க, போட்ட படத்தை எடுக்க முடியாது. அப்ப அது வாடாம இருக்கிறதுக்காக முக்குறோம்னு சொன்னாங்க. முதல்ல பூச்சியை கொள்றதுக்காக முக்குறோம்னு சொன்னாங்க, இப்ப வாடாம இருக்கிறதுக்காக முக்குறோம். நான் அந்த மூச்சை இழுத்து விட்டுட்டு கேட்டேன், இந்த முட்டைக்கோசம் மட்டும் தான் முக்குறீங்களான்னு கேட்டேன். அப்படின்னா முட்டைக்கோசம் முக்குறோம், காலிஃப்ளவர் முக்குறோம், கேரட்டை முக்குறோம், பீட்ரூட்டை முக்குறோம், இந்த திராட்சை தான் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னுடைய வேலை போறதம்லான்னு சொல்லிட்டு வரதான். 2வது தடவை பார்க்கும்போது சொல்லிடுவாங்க, ஐயா இப்ப நான் முட்டைக்கோசெல்லாம் சாப்பிடல, காலிஃப்ளவர் சாப்பிடல, திராட்சை பழம் சாப்பிடல. திருவண்ணாமலையில பேசும்போது ஒரு ஆள் அசையாம உட்கார்ந்து இருந்தார். என்ன கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே, உடம்புல தக்கலையான்னு கேட்டேன். அவர் சொன்னா, நாங்க முன்னாடி தக்காளி பழத்தை போய் முக்கிட்டு தான் அடிச்சுக்கிட்டு. மனித உடம்புல எப்படி சிகிச்சையை நோயின்னு சொல்லி உங்களுக்கு மாத்திரையை கொடுத்து மேலும் நோயாளி ஆக்குறானோ அதே தான் விவசாயத்துல பண்ண. என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையில ஒன்னே ஒண்ணு உண்டு வாழுகிறது. சிலப்பி வலை கட்டி இருக்குது, அதுல ஒரு அட்டைப்பூச்சி வந்து சிக்குனா அதை பிடிச்சி அது சாப்பிடுது. அதான் இயற்கை. இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. சேர்த்து பாருங்க, மனித மருத்துவத்துல மட்டும் இல்ல, எங்கெங்கும் இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. அதே மாதிரி நம்ம குழவி மண்ணை கொண்டு வந்து வீட்டுல கூடு கட்டும். அது ஒரு பச்சை புழுவை தூக்கிட்டு வரும். அதுல தான் கொடுக்காத கொஞ்சம் விஷத்தை இருக்குன்னா அது மயங்கிடும். அதுல தான் முட்டையை போட்டு உள்ளுக்குள்ள வைக்குது. அந்த உள்ளேந்து பிறக்கிற அந்த குழவியோட புள்ள அந்த பச்சை புழுவை தின்னுட்டு அது கூட்டு புழுவாகி மறுபடியும் குழவியா வெளியில வருது. நாம் அதை விளக்குண்டான தேய்ச்சி வெளியில் தள்ளி எல்லாம் வேற இருத்து கொண்டு எல்லாம் பாக்குறோம். அது தடை பண்றோம், அந்த இயற்கையின் போக்க தடை பண்றோம். அது எப்போதும் என்ன பண்ணுது, அந்த குழவி தொடர்ந்து அது வெளியில வர குழம்பு போய் தோட்டத்தில் பச்சை புழு தூக்கிட்டு இருந்தா சரி. முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப நம்ம உடம்புல சில அடையாளங்களை, சில வலிகளை பார்க்கிறோம், சில சளியை பார்க்கிறோம், சில தும்மலை பார்க்கிறோம். இதை நோய்னு நினைச்சிடறோம். இல்லை, இது நோயை நீக்கிறதுக்கான ஒரு நடைமுறையா இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம செடிகள்ல இலைகள்ல பூச்சிகள் வருது. இந்த பூச்சிகளை திங்கிறதுக்கு பின்னாடி பறவைகள் வருது. கொஞ்சம் இலைய 4 பூச்சி தின்னாலுமே நீ விஷத்தை போய் தெளிச்சுட்டீங்கன்னா பறவை வர்றது நின்று போகுது. தமிழ்நாட்டுல 200 பறவைகள் பூச்சி குடிச்சு சாப்பிடுது. எல்லாம் முனியாண்டி விளாஸ் சட்டம். நீங்க அத்தனை பறவைகளுக்கு சோறு பராமரிட்டீங்க, சாப்பாடு இல்லாம கொண்டு விட்டீங்க சட்டம்னா பறவையிலேயே இடமே காணாம போயிடுச்சு. இந்த தட்டாம்பூச்சி ரெக்கையை மடக்காம பறக்குது பாருங்க, அது செடியில இருக்கிற ஒவ்வொரு இடத்தையா ஆராய்ச்சி பண்ணி அங்க இருக்கிற புழு பூச்சி முட்டையெல்லாம் பூச்சி சாப்பிடுது. நீங்க அடிச்ச விஷத்துல அந்த தட்டா செத்து போச்சு, செலந்து செத்து போச்சு, குழவி செத்து போச்சு. ஏன்னா நம்ம நண்பர்கள் வெளியில திரிகிறாங்க, எதிரிகள்லாம் தலைமறைவா இருக்காங்க. இலையை திங்கிற பூச்சி இலைக்கு பின்பக்கம் இருக்குது, அதனுடைய கூட்டுக்குள்ள மண்ணுக்குள்ள போய் அடையுது. அது ராத்திரில வந்து சாப்பிடுது. நீங்க என்ன செய்றீங்கன்னா, விஷத்தை தெளிக்கிற நேரத்துல செடியை பூச்சி திக்குதுன்னு சொல்லி நம்ம நண்பர்களெல்லாம் கொலை பண்ணிட்டீங்க. அதனால எதிரி அதிகமாயிட்டாங்க. இதே தான் ஆங்கில மருத்துவத்தில் நடந்தது. அதை இதை ஒப்பிட்டு காப்பிட்டுங்கிறதுக்காக பண்ணிட்டு இன்னும் அந்த விவசாயத்தில் நடக்கிறத நான் சிலதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நீங்க நிறைய பேர் இன்னமும் அதை உணர்ந்ததா தெரியல. எனக்கு முன்னாடி என்ன அறிவுப்பட்டு பேசின மீரா கூட என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஒரு வார்த்தையை தவறா விட்டுட்டார். நான் திருத்தினா வருத்தப்பட மாட்டார்னு நினைக்கிறேன். இந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக நம்மளோட பாடுபடுகிறார் சொன்னார். விவசாயிகளை காப்பாற்றுறதுல தமிழ்நாட்டுக்கார எல்லாரையும் காப்பாற்றுறது. ஏன்னா நீங்க விஷமில்லாத சாப்பிடுமே. விவசாயிக்கு செலவில்லாத வேளாண்மை வேணும். ஆனா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னாங்க, விஷமில்லாத உணவு வேணும். இன்னைக்கு இந்த பச்சை புரட்சிங்கிறத பெருசா டம் அடிச்சுட்டு செஞ்சுட்டாங்க. பச்சை புரட்சியோட 5 விளைவுகள்: நம்ம மண் உயிரோட்டை இழந்தது, விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டார்கள், கடனை திருப்பி அடைக்க முடியாம, நம்ம உண்ணும் பொருள் அத்தனையும் நஞ்சானது,
நஞ்சை உண்டபவர்கள் எங்க பார்த்தாலும் நோயாளி ஆனார்கள். இவர்கள் வந்து உணவுக்கு செலவழிக்கிறத விட நோய்க்கும் ஆஸ்பத்திரிக்கும் அதிகமாக செலவழிக்கிறாங்க. நம்முடைய விதைகள் காணாம போயிடுச்சு, பயிர்கள் காணாம போயிடுச்சு, மாடுகள் காணாம போயிடுச்சு. எல்லா துறையிலையும் வந்து இந்த விவசாயம் மேல அப்படியே மொக்கிறாங்க இந்த கம்பெனிக்காரெல்லாம். அந்த கம்பெனிக்காரெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் தான் சொல்றான் பச்சை குறைச்சி வெட்டி, பச்சை குறைச்சி வெட்டின்னு சொல்றான். விவசாயிக்கு வந்து நல்லா இல்லை, நிறைய நிலம் தரிசா கிடக்கு. இப்ப இந்தியாவில் இன்னைக்கு அரிசியை இறக்குமதி பண்றான், கோதுமை இறக்குமதி பண்றான், பருப்பை இறக்குமதி பண்றான், எண்ணெய் வித்தை இறக்குமதி பண்றான். எங்க பார்த்தாலும் பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பற்றாக்குறையை உருவாக்கக்கூடியது எப்படி அது வந்ததோ அது மாதிரிதான் மக்களை வந்து நோயில சாவடிச்சு ஒட்டு மொத்தம் நம்ம சமுதாயத்தை இல்லாமலே பண்ணி எல்லாத்தையும் கம்பெனிகள் வாங்கி அதுல அவன் தொழில் கூடங்களை கட்டுற வேலை இருக்குல்ல, அது சொல்லிட்டே இருக்கான். இப்ப நான் உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லணும். இந்த விஷங்கள் என்ன செய்யறதுக்கு ரெண்டாவது விஷயம். பாண்டிச்சேரியில நடந்த கருத்தரங்கத்துல, சுகாதார நல கருத்தரங்கத்துல பஞ்சாப்ல இருந்து வந்த ஆள் பேசுறான், விஞ்ஞானி. அவன் என்ன சொல்றான், உணவு பயிராகாத இடத்துல தாய் குழந்தை விட்டு பால் ஊட்டும் போது தாய்ப்பாலோடு நஞ்சையும் சேர்த்து ஊட்டுகிறாள் அப்படின்னு சொல்றான். அது எப்படி அப்படின்னா, எங்க பார்த்தாலும் பருத்தியா இருக்கு, அது உணவு பயிர் இல்லை. அதுலதான் 5 நாளைக்கு ஒருக்கா விஷம் தெளிக்கிறாங்க, கடுமையா விஷம் தெளிக்கிறாங்க. நான் ஒரு காலத்துல இந்த தேனி வட்டாரத்துலாம் வந்தேன், நிறைய பருத்தி பயிர் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நல்லா இருந்தது, எங்க பார்த்தாலும் மண்ணு கண்ணகை இருந்தது, தண்ணி பேச்சு இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் மேக தலைக்கு மேல இருந்துச்சு. அந்த தேனி எதுக்கே காணாம். சாயங்காலம் வரும்போது இப்படி பார்த்துட்டே வந்தேன் நான். அந்த தேனியை காணா, அந்த கப்பத்தை காணா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை. அப்ப நான் திருநெல்வேலியில வேலை பார்த்துருந்தேன். நான் கொஞ்சம் பருத்தி வைக்கிறதுக்காக வந்திருந்தேன். அப்போ இந்த பருத்தி செடியில 5 நாளைக்கு ஒருக்கா விஷம் தெளிக்கிறான். எல்லா விஷத்தையும் கலந்து குளிர தெளிக்கிறான். மழை பெய்யும் போது அது கரைச்சி மண்ணுல போய் விழுது. அது அடிச்சுக்கிட்டு போய் புல்வெளிக்க போகுது. புல்ல திங்கிற மாட்டு வயிற்றுக்குள்ள விஷம் போகுது. இது ஓட தண்ணியில போய் சேர்ந்து ஏரியில சேருது, ஏரி தண்ணி விஷமாகும். மாடு தண்ணி குடிக்கும் போது மாட்டு வயிற்றுக்குள்ள விஷம் போகுது. மாடு கொடுக்குற பால்ல விஷம் வருது. பாலை சாப்பிட்ற பெண் வயிற்றுக்குள்ள விஷம் போகுது. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கொழுப்பு இருக்குதோ அங்கெல்லாம் இந்த விஷம் படியுது. 10 மாதம் குழந்தைய சுமந்து அது வெளியில வர்ற நேரத்துல இங்க சேமிக்கப்பட்ட விஷம்லாம் மறுபடியும் ரத்த நாளத்துல சேர்ந்து தாய்ப்பாலோட வருது. முதல் பால் குழந்தை குடிக்குது பாருங்க, அந்த தாய்ப்பால் விஷமாவே வருது. இப்ப அவன் பேசி இப்ப 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப 10 வருஷமா இந்தியாவில் பிறக்கிற குழந்தை எல்லாம் விஷம் சாப்பிட்டுக்கிட்டே பிறக்கும். வெளில வரும்போதே விஷம் சாப்பிட்டுக்கிட்டே வருது. அப்போ மருத்துவம் எவ்வளவுதான் வந்து பிரயோஜனம் இல்லை, பெரிய ஆஸ்பத்திரி வந்து பிரயோஜனம் இல்லை. நான் தஞ்சாவூர்ல இருக்கும்போது சமூக சேவை செய்யறதுக்காக வந்த பையங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு சாயங்காலம் அங்க போய் ஓட்டுறியா பேட்டி கட்டிட்டு வா, நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிட்டு வான்னு சொல்லி போனவன் 15 நிமிஷத்துல திருப்பி வந்தாங்க. என்ன ஏன் இவ்வளவு சீக்கிரம்னு? இல்ல போதும் கேட்டாச்சுன்னு. என்ன கேட்டாச்சுன்னு? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு 2 டாக்ஸி இருந்துதான், இப்ப 5 டாக்ஸி ஆயிடுச்சு. பெரிய ஆஸ்பத்திரி செல்றது. அப்ப பெரிய ஆஸ்பத்திரி என்ன பண்ணுதுன்னா நோயாளியை உள்ள வாங்கி பணமா வெளியில அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் மறுபடியும் அந்த மருத்துவர்கிட்ட கேட்டேன், நானு கூப்பிட்டு வச்சுட்டு என்ன இப்படி நிகழ்ச்சின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா கிராமத்திலேயே மருத்துவம் எல்லாம் இருக்குது, அந்த மருத்துவத்தில் தீராது, இங்கேயும் தீராது, அங்க தீராத கேஸ் தான் இங்க தூக்கிட்டு வர்றீங்க, ஆனா பணமா கொண்டு போறீங்க, அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் மக்கள் முன்னில வந்து. 3வது விஷயம், அந்த கேரளாவில் காசர்கோடு, இதுதான் என்ன செய்யுது, உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள், இந்தியாவில் இருக்கிற முதலாளிகள், இந்தியாவில் இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யுதுங்கிறதுக்கு சரியான சான்று காசர்கோடுக்கு ஒரு இடம். இது எங்க இருக்குன்னா பாலக்காடுக்கு பக்கத்துல இருக்கிற மாவட்டம், அடுத்த மாவட்டம் கர்நாடகாவில் இருக்கு. அங்க 12,500 ஏக்கர்ல முந்திரி காடுகள் போட்டிருக்கு அரசாங்கம். இதை ஒரு கம்பெனிக்காரன் குத்தகைக்கு விட்டுட்டான். அவன் என்ன செய்யறான், எண்டோசல்பான்கிற ஒரு நஞ்ச ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் அந்த தூரம் அந்த இடத்துக்கே சொர்க்கபுரின்னு பேரு. 13 ஆறுகள் பாயுது, சரியான மலை பிரதேசம், மக்கள் சுகமா வாழ்ந்த இடம். அதுல இவன் ஹெலிகாப்டர்ல தெரிச்சது அவ்வளவு ஆறுகள் எல்லாம் கலந்து அவங்களுடைய சுவாச காற்று, குடிக்கிற நீர், சாப்பாடு எல்லாத்திலுமா கலந்து பிறக்கிற குழந்தையெல்லாம் உணமாவே பிறக்கும். நிறைய பேர் தோல் புற்றுநோயில சிக்கி போனான், கைகால் விளங்காம போனான், வயிறு வீங்கி புற்றுநோயில எல்லாம் பாதிக்கப்பட்டான். தொடர்ந்து அந்த மக்கள் போராடி கடைசியா வந்து இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, அத திருவனந்தபுரம் கோர்ட்ல போய் நீதிமன்றத்துல ஒரு பெண்ணு வந்து வழக்கு தொடுத்து இப்ப அதை 3 வருஷமா தடுத்து நிறுத்திருக்காங்க. முந்திரி கொட்டை ஒண்ணு விளைச்சல் குறையல. முந்திரி மரத்துக்கு கேரளாவில் எவனும் தெளிக்கிறது இல்லை, அந்த அரசு தோட்டத்துல மட்டும்தான் வேலை தெரிச்சாங்க. அப்போ விஷமிக்கணுங்கிறதுக்காகவே
ஒப்பந்தத்தை ஒப்படைக்குது, ஆகினால போயிட்டேன். அதே தான் ரசாயன உரத்தையும் நடக்குது. ரசாயன உரம் என்ன பண்ணுது? பூமியில இருக்கிற உயிரெல்லாம் கொண்டு என்ன நடக்குது? நம்ம அந்த ஜப்பான்காரங்க சொன்னா நெல்லை அறுத்த பிறகு வைக்கல நிலத்துல போட்டுரும். வைக்கல எதுக்கு ரோட்ல ஒன்னாலும் போட்டு தீய வச்சு கொடுத்துற, நிலத்துல வைக்கல திருப்பி கொடுத்துரும். அவன் திரும்ப திரும்ப வைக்கல நிலத்துல போட்டு 15 வருஷம் ஆராய்ச்சிக்கு பிறகு முடிவு வந்து சொன்னா, நான் 2 வேலை செய்யறேன்னா நெல் விவசாயத்துல பரவாயில்ல பார்த்துருந்தேன். எங்க பார்த்தாலும் நெல் வயல் பச்சை பசேர்னு அழகா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10 பெண்கள் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கிராமத்துல வேலை செய்யறதுக்குலாம் ஆள் இல்லை, விவசாயிகள் நிறைய முறையீட்டுலாம் இருக்காங்க. இந்த நேரத்துல சரியான யோசனை இது. அவன் என்ன சொன்னான்னா, நீ அறுக்கும் போது நெல்லை எடுத்துட்டு வைக்கல திருப்பி போட்டுருன்னு சொன்னான். அப்ப பத்திரிகைக்காரன் கேட்டான், உங்க விவசாயத்துக்கு என்ன பேரு? டூ நத்திங் ஃபார்மிங், ஒண்ணுமே செய்யாத விவசாயமானா. இல்ல நான் கொஞ்சம் காரியம் செய்யறேன்னா. என்ன செய்யறீங்க? அந்த நெல்லை அறுக்கிறதுக்கு முன்னாடி பார்லி விதைய களிமண்ணோட உருட்டி காய வச்சு நெல்ல அதுல ஒரு தூவிது. அப்ப என்ன பண்ணுது? நெல்லை அறுக்கிற நேரத்துல அது முளைச்சு வந்துட்டே இருக்கு. நெல்லை அறுத்த பிறகு அடிச்சு தானியத்தை வீடு கொண்டு வர வைக்கல நிலத்துல பரப்பிடுறேன், வைக்கல முட்டிக்கிட்டு அது வந்துட்டே இருக்கு. அந்த பூமியை நீக்கின பிறகு தவுத்த தண்ணியில பேசி அந்த வாத்துக்கு வைக்கிறேன். அந்த வாத்து வந்து அந்த நெல் வயல் முழுது சுற்றி வந்து எல்லா இடத்துக்கும் சாணி போடுது. அது பாலுக்கு உரமோர் ஊத்துறது மாதிரி எல்லா வைக்கலாம் அடுத்த அறுவடைக்குள்ள மண்ணோட மண்ணா மக்கிடுது. வைக்கல பரப்பிட்டதுனால களை எடுக்கிற வேலை கிடையாது, நிலத்துல இருக்கிற தண்ணி ஆவியாறது கிடையாது. ஆகையினால 2 வேலை தான் செய்யறேன், விதைக்கிறேன், அறுக்கிறேன்னு சொன்ன. அப்ப டூனட்டிங்கிறீங்களே அது என்ன அதுன்னு கேட்டோம். இந்த அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சொல்ற ஒன்னையும் செய்யாது. இதேதான் இந்த புத்தகமும் சொல்லுது. எந்த டாக்டருக்கு போய் கையை நீட்டிடாத சிறதராங்க. துஷ்டரை கேட்டா தூர வரைன்னு சொன்னான். அதை அந்த காலநேரத்தோட பாட்டு ஒண்ணு அழகா சொல்லுது. கொம்புளதுக்கு 5 முழம், விளக்கலுக்கு கொம்புடுதுன்னா 5 முழம் எட்டி போயிட்டு இருக்கு. குதிரைக்கு 10 முழம், அது காலை உத விட்டுருந்தா ரொம்ப தூரம் 10 முழம் தள்ளி இருக்கணும். அந்த யானை இருக்குது, அதுக்கு 1000 முழம் வேணும். வெம்பு சரிக்கு 1000 தான் வேண்டுமே. வம்பு சரி திங்கினர்தம் கண்ணை தெரியாத தூரத்தே நீங்குவதே நல்லது. அது கண்ணில் விடாம இருக்கிறது அருமையான நெறின்னு சொல்லி இந்த காலவேங்க சொன்னா, அவங்க தான் இன்னைக்கு மருத்துவர்களா உட்கார்ந்துருக்காங்க, அவன் தான் வேளாண் ஆபீசரா உட்கார்ந்துருக்கான், அவன் தான் வெட்டினரி ஆபீசரா உட்கார்ந்துருக்கான். எல்லாருடைய கண்ணில் படாம நம்ம மக்கள் பொழைச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு வேண்டிய மார்க்கங்களை தான் நானும் சொல்லியிருக்கேன், அதுதான் உமாரை சொல்லி இருக்கிறாரு. அந்த வகையில நம்ம 2 பேரும் கைப்பற்றுக் கொள்ளக்கூடியவங்கள என்ன சொல்லியிருக்கோம் சொன்னா, நிறைய பேர் இங்க ஒரு திராட்சை தோட்டத்தை வந்து பார்த்தோம். இந்த கம்பம் புதுப்பட்டியில ஒரு 3 நாள் பயிற்சியில இருந்தோமா. அப்ப பக்கத்துல கூட்டிட்டு போனாங்க திராட்சை தோட்டம். அங்க ஒரு பொண்ணு தான் அது ஏலம் எடுத்துருந்துச்சு, அங்க நின்று இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டோம், இதுக்கு இப்ப விஷம் எல்லாம் தெளிக்கிறீங்களா? ஏன்னா டாக்டர் ஜெயராஜ் சொன்னது சரியா இருக்காது பாக்கணும்ல அப்படின்ட்டு. ஆமா தெளிக்கிறமே அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு தடவை தெளிச்சிருப்பீங்கன்னு? இப்ப நாங்க ஒரு 15 தடவை தெளிச்சிருக்கோம், இன்னொரு 2 தடவை தெளிக்கும் அப்படின்னு சொல்லிச்சது. சரி சரி அப்படியே தான் இருக்கு சொல்லி நான் மறுபடியும் கேட்டேன்னு. சரி அப்ப அவங்க கேட்டாங்க திருப்பி, இதெல்லாம் இல்லாம செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? ஏமா நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், நம்ம ஏதாவது சொல்லி விட்டு போட்டுக்கிற பணம் எடுக்க முடியாம ரொம்ப சிரமப்படுவேன், விவரம் தெரிஞ்சுக்கு தான் வந்தோம். இங்க கம்பத்துல இருக்கிற யார் நண்பர்களை நீ பிடிச்சி என்ன செய்யலாம் ஏன் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒண்ணு வழி நடத்தலாம்னு சொல்லிட்டு போயிட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகம் முழுவதும் உணரப்பட்டு விட்டது. கியூபான்னு ஒரு நாடே முழுசு இயற்கை சாட்சியில போயிடுச்சு. அவன் பெரும்பட்டுக்கிறான். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உணவு வேணும்னு சொல்லுதோ அவ்வளவு உணவு என் மக்கள் அத்தனை பேரும் சாப்பிட்றோம். எவ்வளவு காய்கறி சாப்பிடணும்னு சொல்லுதோ அவ்வளவு காய்கறி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. எவ்வளவு பால் குடிக்கணும்னு சொல்றாங்களோ அவ்வளவு பால் எல்லாரும் சாப்பிட்றாங்க. எவ்வளவு முட்டை சாப்பிடணும்னு சொல்றாங்களோ அவ்வளவு முட்டை சாப்பிட்றாங்க. ஒண்ணு மட்டும் குறைஞ்சிருக்கு. என்ன குறைஞ்சிருக்கு? மாட்டுக்கறி திங்கிறது குறைஞ்சிருக்கு. ஏன் மாட்டுக்கறி திங்கிறது குறைஞ்சது? மாடுகள் ஏர்ல விட்டு உழுதுகிட்டு. ஒரு காலத்துல ரஷ்யா டிராக்டரும் ஃபெர்டிலைசரும் கொடுத்தது, டீசல் கொடுத்தது. இப்ப ரஷ்யா உடஞ்சு போச்சு, குறைஞ்சு போயிடுச்சு. அங்கே இதெல்லாம் வரல. அப்ப அமெரிக்காவுக்காரனுக்கு ஒரே சந்தோஷம், கியூபா நம்மள்கிட்ட வந்து மண்டி போடுவான்னு நினைச்சான். சரி, அங்க இருக்கிற வேளாண் அதிகாரிகளும் கல்வி அதிகாரிகளும் தொண்டு நிறுவனமும் அலுவலக கட்சிக்காரர்களும் ஒன்னா உட்கார்ந்து அன்னைக்கு முடிவு பண்ணான். என்ன பண்ணான்னா, எல்லா பள்ளிக்கூடங்களும் அந்த இந்த ஒட்டுண்ணிகள் தயார். அப்போ குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல ஒட்டுண்ணி தயாரிச்சுன்னா அதுக்கு பையில போறதுக்கு பணம் வந்துடுது, கை செலவு. இந்த குழந்தை அப்பா அம்மாவிட்ட போய் சொல்லிவிடுது இந்த ஒட்டுண்ணி என்ன செய்யும்னு சொல்லி. பூச்சிகள் அது தேடிட்டு போய் அழிக்கும். சரிதானா? அதே மாதிரி
உயிரோரங்கள் பள்ளிக்கூடத்துல கல்லூரில தயாரிக்கிறாங்க. அவங்க அங்க போய் அங்கங்க கிராம மக்கள்கிட்ட சொல்றாங்க, உயிரோரங்களை அவங்கவுங்க வாங்கி பயன்படுத்திக்க. அந்த ஷூமேச்சர்னு ஒருத்தன் இங்கிலீஷ்கார் நான் சொன்ன ரெண்டு சொல்லி நான் கிட்டத்தட்ட முடிவு கொண்டு வர பார்க்குறேன். நம்ம இதார எடுத்துக்கலாமா? அவன் இங்கிலாந்துல பதவியில் இருக்கிற காலத்துல அவன் பெரிய பதவியில் இருந்தான். அவன் ஒரு புத்தகம் 1981 எழுதி வெளில வந்திருக்கு. அதுக்கு பேரு ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய தில்லுமுள்ளுகளை வெளியில கொண்டு வர மாதிரி ஒரு புத்தகம் மேச மேல பார்க்கிறேன். ரொம்ப அருமையான புத்தகம் இருக்குது. அந்த ஜான் பெர்கின்ஸோடைய அமெரிக்காவுடைய ரகசியங்கள், தெல்லுமுள்ளுகள், அவனுடைய கொலைபாதகங்கள் எல்லாரும் புத்தகம் வந்திருக்கு. எவன் அதில் ஈடுபட்டவனா அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான். அதான் அந்த அடியாளின் வாக்குமூலங்கிற புத்தகம் வந்திருக்கு. இது எல்லாரும் படிக்கணும், படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அப்ப வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம ஆட்சியில் இருப்பவர்கள் என்ன பண்றாங்க, அமெரிக்காவில இருந்து யார் வந்தாலும் அவருக்கு ஒரு மாலை ஒண்ணை போட்டு நம்ம நண்பர்கள் மக்கள்கிட்ட காட்டிட்டே வர்றாங்க. காட்டி ஜீப்ல ஏற்றி கூடி விட்டுறாங்க. அவன் யார் எனங்கெல்லாம் இந்த புத்தகம் வளர்க்கு. அதே மாதிரி அந்த புத்தகம் என்ன பேர் வச்சாம ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். நான் இவர் எப்படி பழமொழியில உதாரணம் காட்டினாரோ அது மாதிரி நான் விடுதலையில உதாரணம் காட்டுறேன். நான் ஒரு பெண்ணோட விடுதலை பண்ணிருந்தேன். அந்த பெண் என்ன சொன்னா, கண்டு பூபூக்கும் காணாமல் காய் காய்க்கணும்னு சொல்ல. யாராவது சொல்லிருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் குரல் வரணும். கடலை. இந்த நிலக்கடலை என்ன செய்யுது அப்படின்னா, பூத்த பிறகு கருவுற்ற பிறகு இதழ் கொட்டியிருக்கு. அந்த சூலகம் கம்பி மாதிரி நீண்டு மண்ணுக்குள்ள போய் அது கடலையா மாறுது. இது பூத்த பிறகு காய்க்குதுங்கிறத விடுதலை சொல்லுது. கண்டு பூவுக்கும் காணாமல் காய் காய்க்கணும்னு சொல்லுது. காரணம் அதை அனுபவிச்சவங்க உருவாக்கின முடியாது. ஆனா தின்னவங்க, கடலையே தின்னவங்க, வறுத்து தின்னவங்க, வேக வச்சு தின்னவங்க, கடலை முட்டாயா தின்னவங்க, கடலை எண்ணெயா சாப்பிட்டவங்க வேர்க்கடலைன்னு சொல்லி இருக்காங்க. வேர்ல காய்க்கல கடலை. அப்ப செடியை பிடிச்சு பார்த்தா வேர்ல உருண்டையா இருக்கு. அதான் யூரியா, அதான் இயற்கை யூரியா. அது எப்படி அங்க வந்தது? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி அங்க உட்காந்துக்கிட்டு காத்துல இருக்கிற 78% நைட்ரஜன் எடுத்து அங்க சேர்த்துருச்சு. அந்த கடலைக்கு சபலம் பண்ணிச்சு. அப்ப கிருமிகள் நமக்கு விரோதியா? அதான் கேட்குது புத்தகம் திரும்ப திரும்ப கேட்குது. கிருமிகள் விரோதியா உங்க நண்பரா? அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த நைட்ரஜன் தான் கொடுக்குறீங்க, அதுதானே யூரியாவா கொண்டு வரீங்க. இந்த நைட்ரஜன் வந்து மூக்குழியா உள்ள போயிட்டு வர்ற காத்துல 78% இருக்கு. இந்த 78% மூச்சு காத்துல இருக்கிறத அங்க அமெரிக்காவிலிருந்து கப்பல்ல தூக்கிட்டு வந்தாங்க. அத விவசாய தலையில கடனா கட்டினாங்க. அது திருப்பி கட்ட முடியாம தான் விவசாயத்தை அக்ரௌண்ட் சேர்த்து. இதே நைட்ரஜனை அவன் யூரியாவை உருட்டுறதுக்கு என்ன செய்யறான், தூத்துக்குள்ள ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டிட்டு, இவ்வளவு பெரிய, இதை விட இன்னும் பல மடங்கு பெரிய ஃபேக்டரி கட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துல 1000 அடி தொலை போட்டு பூமிக்குள்ள தண்ணி எடுத்து உள்ள விடுறான். சுற்றுவட்டாரத்துக்கு கிராம மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம போகுது. உள்ள போன அவ்வளவு தண்ணியும் சாக்கடையாகி வெளியில வரும்போது கடல்ல விடுறான். அங்க இருக்கிற மீனெல்லாம் சேர்த்து மக்களுக்கு திங்கிறதுக்கு ஒண்ணு இல்லாம போகுது. அதை யூரியாவை உருட்டும் போது அமோனியாவுக்கு மேலே லீக் ஆகுது, ஆகாயத்தை மாசுபடுத்துது. அதுக்கப்புறம் லாரியில தூக்கிட்டு வர ரோட் ஆக்சிடென்ட்ல செத்துட்டு இருக்காங்க, குடும்பமா செத்துட்டு இருக்கிறாங்க. கோடவுன்ல வச்சு விவசாய தலையில கடன்னு கட்டுறான். நிலம் செத்துக்கிட்டு இருக்குது. விவசாயி கடல்ல சாப்பிடான். அதுல விளைஞ்சத பூச்சி திங்குது. பூச்சியை போல பெஸ்ட்டை தெளிக்கிறான். பெஸ்ட்டை சாப்பிட்டு மக்கள் நோயாளி ஆகுறாங்க, செத்துக்கிட்டாங்க தற்கொலை. ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். புரியுதா? இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர், அந்த கண்ணுக்கு தெரியாத உயிரை 10வது வகுப்பு பாட புத்தகத்துல சொல்லி இருக்குது. குண்டூசியோட தலையில 10,000 நெருக்கம் இல்லாம எடுக்கலாம். இந்த கண்ணுக்கெல்லாம் தெரியாது. மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தெரியும். 7 புத கண்ணாடியா இருக்குன்னா ஊசி மணி அளவு தெரியும். அது என்ன செய்யுது, அந்த யூரியாவை மண்ணில் சேர்த்துருக்கு. நீங்க யூரியாவை கடையிலேருந்து வாங்கி அந்த போடும்போது அந்த உயிரை தான் கொண்டுட்டோம். நம்முடைய நண்பர்களை கொலை பண்ணதுனால, மண்ணிலையும் சரி விண்ணிலையும் சரி, நம்முடைய நண்பர்களை கொலை பண்ணதுனால நம்ம எல்லாத்தையும் இறந்து நிற்கிறோம். பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை அவர் அழகா சொல்லிட்டாரு. இந்த உடம்புல நடக்குன்னா வெளியிலும் நடக்கும், வெளியில் நடக்கிறதா இந்த உடம்புலையும் நடக்கும். அதனால எங்கேயா இருந்தாலும் சரி, அந்த பாரதி சொன்னது போல அவன் என்ன சொன்னான்னா, ஏர் விழுவ வேண்டாம், வரப்பு கட்ட வேண்டாம், தண்ணி பாய்ச்ச வேண்டாம், விதை விதைக்க வேண்டாம், பாடுபடல் வேண்டாம், உன் உடம்பை வருந்தாது. நான் சொல்றதை கேளு, என்னுடைய மதத்தை கையில் எடுத்துக்கோ, இயற்கை உணவு கொடுக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும், மற்ற உயிர்கள்ட்ட அன்பு செய்தல் வேண்டும். இந்த லவ் அது ஒண்ணுதான் உலகத்துக்கு காப்பாற்றும். அது மட்டும் மக்கள்ல எங்க பார்த்தாலும் நினைச்சிருக்கணும். அந்த விஷயம், அந்த இன்னொன்னு
அப்படின்னு சொல்லி நான் நிறுத்த பார்க்குறேன். இந்த புதுக்கோட்டை மக்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெண் விடையதை போடுறான். அவன் என்ன சொல்றான்னா, அடி காட்டுல, நடு மாட்டுல, நுனி வீட்டில். பயிரை அறுவடை பண்ணும்போது அடி கட்டையா காட்டுல விட்டுட்டோம், நடுவுல உள்ள வைக்கோல மாடி போட்டுட்டோம், நுனியில உள்ளதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இவ்வளவுதான் விவசாயம். இதை அப்படியே விரிச்சு 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 எழுதலாமே ஒழிய இதுக்கு அப்பால ஒண்ணும் கிடையாது. இதான் 3 மைல்கல். இதுக்கு இடையில தான் எவ்வளவு நாள் நீங்க நிரப்பலாம். நான் இரவு முழுதும் தூங்காம யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அடிக்கட்டையே காட்டுல விட்டோம், சாப்பிட முடியாது என்னால. வைக்கோல ஏன் மாட்டுக்கு போட்டோம், சாப்பிட முடியாது என்னால மாட்டுக்கு போட்டோம். நுனியில் உள்ளது சாப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். குத்தும் போது தவிடு வந்து சாப்பிட முடியாத மாட்டு வச்சிட்டோம். நமக்கு வேண்டாத மண்ணுக்கு கொடுத்தோம், வேண்டாத மாடு கொடுத்தோம். அது ரெண்டு நமக்கு வேணுங்கிறதா கொடுத்தது. மாடு பால் கொடுத்தா வீட்டுக்குள்ள வருது, சாணி முத்திரம் போட்டா மண்ணுக்குள்ள போகுது. மாடு நமக்கு வேண்டான்னு கழிக்கிறதெல்லாம் சாப்பிடுது. மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு. இதைத்தான் உணவு சங்கிலின்னு சொல்லிட்டான். பாரத்தில் சொல்லிட்டான், பள்ளிவட்டலாம் சொல்லிட்டோம். நமக்கு வேண்டான்னு கழிக்கிற வைக்கோல், தவிடு, புல்லு, பொட்டு, புண்ணாக்கு, எதையெல்லாம் திங்க முடியாதோ அதெல்லாம் தின்னுட்டு அந்த மாடு வந்து பால் கொடுக்குது. அது ஏர்ல போகுது, நிலத்துக்கு எருவை கொடுக்குது, வக்கல்ல புனையில சுற்றி தானியத்தை பிடிக்குது, ஆளுகளை ஏற்றிட்டு கொண்டு போய் விடுது. நம்ம வேண்டுகிறதுக்கு திருப்பி வர்றோம், நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு நினைச்ச நேரத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு கண்குட்டி போடுது. செத்து மூட பிறகு மண்ணில் புதைச்சிங்கன்னா அது அப்படியே இயற்கையில கலந்து மேல மரத்துல பழமா வந்து பழத்தை நீங்க சாப்பிடும்போது உங்களோட முடிய ரத்தமும் நிறையும் நரமும் சதியமா மாறிடுது. எதை கொடுத்தீங்க, உங்களுக்கு வேண்டாதையா கொடுத்தீங்க. அது வேண்டான்னு கழிக்கிற சாணி மூத்திரம், அந்த சாணி பட்ட வைக்கல், அதை வந்து வண்டு சாப்பிடுது. அந்த வண்டோடைய புழுவை வந்து கோழி சாப்பிடுது. கோழி உங்களுக்கு இறைச்சியும் ஆயிடுச்சு, முட்டையும் ஆயிடுச்சு, குஞ்சுகளும் ஆச்சு, குஞ்சுகளை வளர்த்து முடிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுது, அது கொஞ்சம் எச்சம் போட்டது இல்லை, அது நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடு ஆயிடுச்சு. அந்த நுண்ணுயிர்களை வந்து மண்புழு சேர்த்து விழுங்கிடுச்சு. அது வாய் வழியா போய் வால் வழியா வந்தது பாருங்க, அதை தண்ணியில கரைச்சி செடி உறிஞ்சிருச்சு. அது உங்க தக்காளி பழம் வந்துருச்சு, கொய்யாப்பழம் வந்துருச்சு, நெல் வந்துருச்சு, கோதுமை வந்துருச்சு, பருப்பு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதை நம்ம சாப்பிடுறோம். இதுதான் உணவு சங்கிலி. இந்த உணவு சங்கிலியில எந்த கடையை முக்கியம்னு சொல்லுவீங்க, எதை முக்கியம் இல்லைன்னு சொல்லுவீங்க? ஒரு மாட்டை சங்கிலியை போட்டு கட்டியிருக்கோம், எறும் மாட்டை. ஒரு வலையை மட்டும் விளையிடுச்சுன்னு வச்சுங்க, மாடு அங்க நிக்குமா? இதைத்தான் அந்த அமெரிக்காக்காரன் பார்த்தான். இவ்வளவு நேர்த்தியா இருக்கிற ஒன்றை வந்து நாம அடிச்சு உடைக்கணும்னா வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஏமாத்து வேலை ஒன்று பண்ணான். என்ன பண்ணான்னா, இங்க பாரு, இந்த யூரியா போட்டா உன் செடி செத்து போகுது, சாண்டி போகும் சொல்லலாம். அதனால உன் செடி நல்ல செடி இல்லை. யூரியா போட்டா செடி சாட்டிடுது, அதனால உன் செடி நல்ல செடி இல்லைன்னு சொல்லலாம். மக்கள் வந்து ஏற்றுக்கல. கட்டாயமா பிரச்சாரம் பண்ணி, ரேடியோவில் பிரச்சாரம் பண்ணி, பேப்பர்ல எழுதி இவனை கூட்டு போய் பயிற்சின்னு கொடுத்து அடிச்சு அந்த நெல்லை அவங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டும் போது பார்த்தாங்க, 3/4 முழத்துல இருக்கிற அந்த செடி இருக்குல்ல, அதுல நெல்லு நிறைய விழுந்து சொல்லலாம். அதான் அந்த புதுக்கோட்டை தோழர் பாடினார். அவரு 3/4 முழம் நெல்லு பயிர், 30 கஜம் தண்ணி கிணறு, நிக்காமதான் தண்ணி இறைச்சேன், நெல்லு பயிர் கருகி போச்சு 3/4 முழம். எங்க அப்பாவை எடுக்கும்போது எங்க அப்பாவை எடுத்துக்கிட்டு வைக்கல, அது மேல கதிர் இருந்தது. இவன் என்ன பண்ணான்னா 3/4 முழமா ஆக்கிட்டான். என்ன நடந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மேலேயும் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நெல் முளைச்சு வரும்போது 10-12 கிளைகள் வருது, அது மேல தானியம் வருது. எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி தராசரை போட்டீங்கன்னா 1 கிலோ வரதா வச்சுக்கணும். முன்னாடி 700 கிராம் வைக்கல் இருந்தது, 300 கிராம் தானியம் இருந்தது. இது அவன் என்ன பண்ணா, வெள்ளைக்காரன் 300 கிராம் வைக்கலாக்கி 700 கிராம் நெல்லாக்கிட்டான். ஒட்டு மொத்தம் அதே விளைச்சல் தான், ஆனா அதுக்கு அமோக விளைச்சல் பேர் வச்சான். நீங்க முன்னாடி இருந்த விட முட்டு நிறைய இருக்குது, நெல் மூட்டை நிறைய இருக்குது, ஆனா வைக்க போற காணலையே. இலக்கியத்துல கண்ட வைக்க போற காணலையே. அந்த வைக்க போனதையும் எல்லா மாடுகளும் இறைச்சி கடைக்கு போயிடுச்சு. இப்ப அவன் வெற்றி அடைஞ்சிட்டான். கழிவுகளை உண்டு நமக்கு விவசாயிக்கு வேறதெல்லாம் கொடுத்து இருந்த அந்த மாடு இருக்கு பாருங்க, அது இப்ப கசா கடைக்கு போயிடுச்சு. ஒன்னே ஒன்றா செஞ்சான், உணவு சங்கிலியில ஒரு கண்ணியே அப்படி எடுத்துட்டான். இதே தான் இந்த அலோபதி மருத்துவமும் செய்து ஒரு மாத்திரை ஒண்ணு உள்ள கொடுத்து உங்க அந்த நடக்கிற வேலையில கழிவு வெளியேறது அப்படி தடை பண்ணிடுச்சு. அது என்ன பண்ணுதுன்னா
தான் நடந்தது. மாடு போயிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாக்கெட்டில் வந்து பால் வாங்கி சாப்பிட்றோம், பாக்கெட்டில் இருக்கிறது பால் இல்லை. யாரும் கவர்மெண்ட் கேட்டு பாருங்க, அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அந்த பாலில் இருக்கு. அந்த எரு இல்லை, அப்போ ஃபெர்டிலைசர் வாங்குகிறோம். ஏரில் போகிறதுக்கு மாடு இல்லை, டிராக்டர் வச்சு விடுக்கிறோம், அதில் அவருடைய டீசலை போடுறோம். நம்ம புனையில் போகிறதுக்கு மாடு இல்லை, அதுக்கு டிராக்டர் விட்டு சுத்த விடுறோம். நம்ம குப்பை வந்து நிலத்துக்கு போகிறதுக்கு வண்டி இல்லை, விளைஞ்சது வீடு வர்றதுக்கு வண்டி இல்லை, களத்துலேயே சொன்ன விலைக்கு நம்ம ஏற்றி விடுறாங்க, நெல்லெல்லாம் ஏற்றி விடுறாங்க. மக்கள் வந்து நினைச்ச இடத்துக்கு போக முடியல, வர முடியல. அதான் ரோட்டில் வந்து காத்திருக்காங்க, எப்படா பஸ் வரும்னு பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அவன் எப்போ இறக்கி விடுறான்னா அங்கேருந்து நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி 6 செலவுகள். இன்னொன்று 7வது சொல்ல மறந்துட்டேன். நம்ம கிணத்துல இருக்கிற தண்ணியை இறச்சி ஊற்றி இருந்தது, கமலை ஏற்றத்தில் போயிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணி இறைச்ச மாடு போவோம், இப்போ ஆயில் இன்ஜினும் மோட்டாருமா வருது. அது மின்சாரத்தை நான் ஃப்ரீயா தரேன்னு அரசாங்கம் சொன்னிச்சு. எல்லாம் சரின்னு சொன்னாங்க, மின்சாரத்துக்கு காசு கிடையாதுன்னாங்க. ஆனால் இப்போ கம்பியில் மின்சாரமே வரமாட்டேங்குது. எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறோம். செஞ்ச காரியம் என்னன்னு சொன்னா, அந்த உணவு சங்கிலிங்கிறத புரிஞ்சு கொள்ளாதுதான். இதே தான் மனித மருத்துவத்திலே இருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு நினைவுபடுத்துது. நம்ம வந்து நம்ம உணவுங்கிறது எதை உட்கொள்ளுகிறோங்கிறத வச்சுதான் நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் அது வெளியே தெரிஞ்சிருக்குது, நம்ம ஆரோக்கியமான இருக்குது. மறுபடியும் அதை நான் அந்த திருவள்ளுவர் சொல்லி நிறுத்துறேன். அவர் சொன்னாரு, உணலினும் உண்டது அறலினுது. பல பேர் நினைச்சிருக்காங்க உண்பது இன்பமானதாகும்னு. இல்லை இல்லை, உண்பது அற்று போகுது பாருங்க, அதான் இன்பமானது. அப்ப அற்று போகலைன்னு வச்ச உண்டது மறுபடியும் எப்படி உண்ண முடியும்? அது மாதிரிதான் இன்னைக்கு நகரத்துல இருக்கிற எங்க பார்த்தாலும் போன சமங்கள் அப்படியே குப்பைகளா குவிச்சிட்டு சுகாதார கேட்ட உண்டு பண்ணுது, போக்குவரத்து சேர்த்த உண்டு பண்ணுது, எல்லாம் பண்ணுது. மற்றபடி குப்பைங்கிறது நிலத்துக்கு மறுபடியும் திருப்பிடுச்சுன்னா வேற ஒன்றும் வேண்டியதில்லை. அங்க இருக்கிற நுண்ணுயிர்களுக்கும் மண்புழுக்கும் அது சாப்பாடாயிடும். மறுபடியும் பயிர் விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ பூமியை வந்து நம்ம தாயா பார்க்கணும். உலகம்னு சொல்லலாம், மதர்லேண்டுங்கிறோம். பூமியை தாயின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது யூரியாவை போடுவீங்களா, டிஏபி போடுவீங்களா, பொட்டாசியம் போடுவீங்களா, அம்மா மூஞ்சில பியூரோடனை தெரிவிங்களா, அம்மா மூஞ்சில கலவெளியை தெரிவிங்களா? அப்போ அவன் எப்படி அதை பார்க்கறான்னா, பூமியை ஃபேக்டரியா பார்க்கறான். நம்ம பசுமாட்டை மிஷினா பார்க்கறான். நம்ம அப்படி பார்க்கல, ரெண்டையும் தாயா பார்க்கறோம். அப்ப நம்ம உயிர் உள்ள பொருட்களா பார்க்கறோம். அது இங்கிலீஷ்ல சொல்றான், சாயில் இஸ் எ லிவிங் என்டைட்டி. அப்ப மண்ணுக்கு எது உயிர்? மண்ணில் இருக்கிற உயிர்கள் இருக்குல்ல, அது எல்லாம் சேர்ந்துதான் நம்ம உற்பத்தியை பெருக்குது, அது எல்லாத்தையும் தாங்குது. அதைத்தான் அந்த புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது. இயற்கை ஒரு பொழுதும் தவறு செய்வதில்லை. உடல் எப்போதுமே தன்னுடைய கடமை செய்வதற்கு தவறுவதில்லை. அப்படியானாக்க உடல் நமக்கு ஒரு மொழி பேசுகிறது. அது என்ன பேசுகிறது அப்படின்னு சொன்னாக்க, என் போக்கில் என்ன விட்டு நீ நல்லாவே இருக்கலாம்னு சொல்லுது. நான் இந்த உடல் இல்லை, இது என் தலை, இது என் உடம்பு, இது என் கை, இது என் கால். அப்படி அந்த உடம்புக்குள்ள நான் இருக்கிறேன். அப்போ இந்த உடம்ப வந்து நான் அதன் போக்கில் விட்டுட்டேன்னா, உடம்பு என்ன கேட்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, பசிச்ச போது சாப்பிட்றது,